எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். அந்த பிரம்மாண்டமான 5 நட்சத்திர உணவகத்தில் கம்பீரமாக அமர்ந்து தனது செல்பேசியை பார்த்து கொண்டிருந்தான் விஷ்ணுவர்மா. பெயருக்கு ஏற்றாற்போலதான் அவன் வசீகர தோற்றமும் தொழிலை ஆளுமையுடன் நடத்தும் முறையும் இருக்கும். அவன் முகத்தில் எப்பொழுதுமே ஒரு தீவிரம் குடியிருக்கும். ஆனால் அவனுக்கு முன் இருந்த பிரகாஷோ வாயில் ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டு மேஜையில் கையினால் தாளம் போட்டு கொண்டிருந்தான். அவனை நிமிர்ந்து தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தான் வர்மா. அதில் பிரகாஷ் தனது அனைத்து செயல்களையும் கைவிட்டவனாய், அப்பா, நம்ம பாஸ் கண்ணுலேயே கரண்டை வச்சுக்கிட்டு சுத்துறாருப்பா என்று மனதில் புலம்பிக் கொண்டான். என்ன பிரகாஷ், டீலர்ஸை இன்னும் காணோம்? நம்ம கூட டீலர்ஷிப் வச்சுக்கணும்னா டைமை கீப்பப் பண்ணணும்னு தெரியாதா? சொன்ன நேரத்துக்கு மேலே 20 நிமிஷம் ஆகிடுச்சு என்றான் கண்டிப்புடன். எஸ் பாஸ், எஸ் பாஸ் என்று தடுமாறியவன் தனது கைபேசியை எடுத்து டீலர்ஸ்க்கு அழைத்து கொண்டே வாசல் பக்கம் திரும்பினான். அங்கே பார்த்தவன் அதிர்ச்சி ஆனான். ஏனெனில் அங்கே தனது கணவன் வினோதனுடன் கைகோர்த்தபடி வந்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. இவங்க எங்க இங்க? பாஸ் பார்த்தாருனா என்ன நடக்கும் என நினைத்தவன் அப்படியே சிலையென இருக்க திரும்பி இவனை பார்த்த வர்மா அவன் பார்வை போகும் திசையை திரும்பி பார்த்தான். அங்கே சம்யுக்தா நடந்து வந்து கொண்டிருந்தாள். முதலில் அவளை பார்த்த வர்மாவின் முகத்தில் எவ்வளவு மறைத்தும் மறைக்க இயலாமல் காதலும் ஏக்கமும் போட்டி போட்டது. ஆனால் அவனை பார்த்த சம்யுக்தாவோ ஏதோ முன்பின் தெரியாத ஒருவரை பார்ப்பது போல் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். அதில் அவன் மனம் கத்தியை கொண்டு கீறியது போல துடித்தது. 6 மாதங்களுக்கு பின் சம்யுக்தாவை பார்க்கிறான். வினு வினு என அவள் அழைக்கும் அழைப்பு அவன் மனதில் வந்து சென்றது. சம்யுக்தாவுடன் வர்மாவிற்கு பக்கத்து மேஜையில் வந்து அமர்ந்தான் வினோதன். அவர்களையே பார்த்து கொண்டிருந்த வர்மாவை கவனித்தான். உடனே வர்மாவை நோக்கி வந்தவன், ஹாய் சார், நீங்க விஷ்ணு வர்மா சார் தானே? நான் வினோதன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது லேண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே முடிச்சு கொடுத்துடுவேன் என்றான் வர்மாவிடம். ஆனால் வர்மாவின் பார்வை வினோதனின் பக்கம் திரும்பவே இல்லை. சம்யுக்தாவையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த சம்யுக்தா சளைக்காமல் அவனது பார்வையை தாங்கி இருந்தாள். வினோதன் என்ற ஒருவன் அங்கு இருப்பதையே மறந்தவனாய் விறுவிறு என எழுந்து செல்ல ஆரம்பித்தான் விஷ்ணுவர்மா. சார் சார், டீலர்ஸ் என்று கத்தினான் பிரகாஷ். புட் ஆஃப் த மீட்டிங் என்றான் விஷ்ணுவர்மா. உடனே அவன் பின்னாடியே ஓடிய பிரகாஷ், சார், இந்த டீலர்ஷிப் முடிஞ்ச உடனே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம் விட்டுட்டா நமக்கு இந்த டீலர்ஷிப் கிடைக்காது என்றான். ஓகே, தென் கால் ஆஃப் த மீட்டிங் என்று எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொன்னவன் அவன் நடையை எங்கும் நிறுத்தவில்லை. பிரகாஷிற்கு தான் சப்பென்று ஆனது. தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. இந்த மீட்டிங்கை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்துவதால் எவ்வளவு நஷ்டம் என புரிந்தது. இன்னைக்குன்னு பார்த்துதான் இவங்க வரணுமா என கடுப்புடன் நினைத்து கொண்டவன் திரும்பி வந்து தங்களது மேஜையில் இருந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்காக திரும்பினான். அவன் முன் வந்து நின்ற வினோதன், என்ன சார், விஷ்ணுவர்மா சார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிளம்பிட்டார் என்றான் ஏமாற்றத்துடன். ஒரு டீலிங் முடியல, அதான் அப்படி போறாரு, நீங்க ஏதும் நினைச்சுக்காதீங்க என்று சொன்னவன் கிளம்ப எத்தனிக்க, சாரோட விசிட்டிங் கார்டு கிடைக்குமா என்றான் வினோதன். இங்க ஒரு டீலிங்கை கெடுத்தது போதாதாடா என நினைத்தவன், சாரி சார், நான் பாஸ் அனுமதி இல்லாம யாருக்கும் விசிட்டிங் கார்டு கொடுத்தது இல்லை என்று கூறிவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பிரகாஷ். காரில் அமர்ந்து கொண்டு அமைதியாக வந்தவனை ஒரு வினாடி திரும்பி பார்த்தான் பிரகாஷ். அமைதியாக கண்மூடி பின் இருக்கையில் சாய்ந்திருந்தவனை தவிப்புடன் பார்த்தான். பாஸ் என ஏதோ பேச வந்தவனை தடுத்தவன், கால்வி வர்மா என்றான் கண்களை திறக்காமலே. அவனை பார்த்து புன்னகைத்தான் பிரகாஷ். இதுதான் அவனுடைய வர்மா. இருவரும் கல்லூரி காலம் தொட்டே நண்பர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்கிறது இவர்களின் நட்பு. பிரகாஷிற்கு உறவென சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சிறிய வயதில் இருந்தே இல்லத்தில்தான் வளர்ந்தான். அவனின் படிப்பின் திறமையால் ஒரு பெரிய கல்லூரியில் இலவசமாக படிக்க இடம் கிடைத்தது.
அங்குதான் வர்மாவை சந்தித்தான். அதற்கு பிறகு அவனுக்கு வர்மா யாதுமானவன் ஆகிப்போனான். ஆனால் வர்மா இவ்வளவு வசதி, திறமை, வேகம் கொண்டவன் என்று பிரகாஷிற்கே தெரியாது. படிப்பில் வர்மா புலி என்றாலும் இதையெல்லாம் அவன் வர்மாவோடு வேலை செய்யும் பொழுதுதான் தெரிந்து கொண்டான். ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு முக்கியம் வர்மாவிற்கு. தந்தை கவனித்து கொண்ட கார்மெண்ட்ஸ், உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, மிகப்பெரிய ஜவுளிக்கடை அனைத்தையும் நிர்வகிப்பவன். நஷ்டத்தில் போய்க் கொண்டிருந்த அவர்களின் ஐடி கம்பெனியையும் இந்த 4 வருடத்தில் எங்கோ கொண்டு சென்று இருந்தான். அவனுக்கு நேரம் மிகவும் முக்கியம். அவனிடத்தில் என்றுமே ஒரு நேர்மை இருக்கும். எப்பொழுதும் வழி தவறி நடக்க மாட்டான் என்ற நம்பிக்கை பிரகாஷிற்கு உண்டு. ஆனால் அவன் எதிர்பார்க்காதது போல சம்யுக்தாவை சந்தித்த 2வது நாளே அவள் கணவனை விபத்திற்கு உட்படுத்தி அவளை மிரட்டி இன்னும் பல வேலைகளை வர்மா செய்யப்போகிறான் என வர்மாவே சொல்லியிருந்தால் கூட பிரகாஷ் நம்பியிருக்க மாட்டான். ஒரு நிமிடம் வர்மாவை பற்றிய யோசனையிலேயே இருந்தவன் இன்னும் கண்மூடியே இருந்த வர்மாவை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தான். அதுவே அவனின் மனநிலையை எடுத்து உரைக்க, தான் கேட்க வந்த கேள்வியை கைவிட்டவனாய் எதுவும் பேசாமல் வர்மாவின் வீட்டிற்கு காரை செலுத்தினான். வர்மாவின் வீடு வந்து விட்டது. வர்மா, வீடு வந்துடுச்சு என்று சொன்னான் பிரகாஷ். அப்பொழுதுதான் கண்களை திறந்த வர்மா காரை விட்டு இறங்கி, சரி பிரகாஷ், நாளைக்கு பார்க்கலாம் என்று விட்டு உள்ளே செல்ல திரும்பியவன் தோளை தொட்டான் பிரகாஷ். மச்சா, சம்யுக்தாக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமே அவளை நினைக்கிறதே தப்பு என்றான் பிரகாஷ். அவனை பார்த்து ஒரு விரக்தி சிரிப்பை வீசியவன் எதுவும் சொல்லாமல் நடந்தான். கசங்கிய முகத்துடன் நடந்து செல்பவனையே பார்த்த பிரகாஷிற்கு மனம் கசந்தது. பிரகாஷ் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். வீட்டிற்குள் நுழைந்த விஷ்ணுவர்மாவையே பாசத்துடன் பார்த்தார் ஹாலில் அமர்ந்திருந்த அவனது தந்தை அருள்மாறன். விஷ்ணுவர்மாவின் முகத்தில் தெரிந்த சோர்வு அருள்மாறனை மனம் வலிக்கச் செய்தது. எவ்வளவு வேலைகள், பிரச்சனைகள் என சந்தித்த போதும் அவன் முகத்தில் வராத சோர்வு இப்பொழுது எல்லாம் அவன் முகத்தில் நிலையாக இருப்பதைக் கண்டவருக்கு வேதனையாக இருந்தது. பாப்பா வர்மா, பிரகாஷ் உள்ளே வரலையா என்று கேட்டார். ஆமாப்பா என்றவன் அவர் அருகில் வந்து, சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போட்டுட்டீங்களாப்பா என்றான். ஆச்சுப்பா என்றவர், போய் சாப்பிடு என்றார். இல்லப்பா, வெளியே சாப்பிட்டுட்டேன் என்றவன் மேலே பேசாமல் தன் அறைக்கு சென்று விட்டான். இதையெல்லாம் அப்பொழுதுதான் உள்ளே வந்த மாரவர்மன் கவனித்தான். தந்தையிடம் வந்தவன், என்னப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றான். என்ன சொல்றது மாறா, விஷ்ணு மனசால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி பழைய மாதிரி மாத்துறதுன்னே தெரியல என்றார் குரலில் வலியுடன். விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் மாடியில் வர்மாவின் அறையை நோக்கி சென்றான். வர்மா அங்கு கிட்டத்தட்ட 10 சிகரெட்களுக்கு மேல் ஊதி தள்ளி இருந்தான். இப்போதான் உள்ளே வந்தான், அதுக்குள்ள இத்தனையா என நினைத்தவன், வர்மா என்னாச்சு என்றான் அவன் தோளை தொட்டு. ஒன்றும் இல்லை மாறா, ஒரு டீலிங் கைவிட்டு போச்சு என்றான் அமைதியாக. இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாடா, சியர் அப்டா, எல்லாம் சரியாகிடும் என கூறியவன் அங்கிருந்து கிளம்பும்போது, எதை நினைச்சும் கவலைப்படாதே என்று சொல்லியவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். தன் அண்ணன் அங்கிருந்து செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்த வர்மா அடுத்த சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்தான். எப்படி சம்யு, உன்னால என்னை யாரோ மாதிரி பார்க்க முடியுது? நாம பிரிஞ்சது விதியா இருந்தாலும் உன்னால என்ன அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியுதாடி என அவளுடன் மனதில் பேசியவனுக்கு அவளது அந்நிய பார்வை உயிரோடு கொன்று தின்றது. அன்றிலிருந்து 2 நாள் கழித்து அதிகாலை பொழுதில் தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து அங்கு இருந்த மரம் மற்றும் பறவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் சம்யுக்தா. சம்யுக்தாவுக்கு 21 வயதுதான் ஆகிறது. அவள் கடல் நீல நிற கண்களில் விழாதவர்களே இருக்க முடியாது. பெண்களின் அழகு மேல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட அவளின் கண்ணழகை ஒரு நிமிடம் ரசிக்காமல் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு ஈர்ப்பு அவள் கண்களில் இருக்கும். அந்த அழகிய கண்களை கொண்டு அங்கு விளையாடி கொண்டிருக்கும் சிறிய பறவைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அப்பொழுது அங்கே வந்த காவலாளி, அம்மா, உங்களை தேடி போலீஸ் ஒருத்தங்க வந்து இருக்காங்க என கூறினான். போலீஸா என குழப்பத்துடன் கேட்டவள் அங்கே அவர்களின் வீட்டை நோக்கி சென்றாள். அங்கே வாயிலில் நின்றிருந்த பெண் அதிகாரியை நோக்கி சென்றவள், சொல்லுங்க, என்ன விஷயம் என்றாள்.
அவளை ஒரு கணம் பாவமாக பார்த்த பெண் அதிகாரி, எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. உங்க வீட்டுக்காரர் போன கார் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஃபோர்ஸ்லேயே கார் தீப்பிடிச்சிடுச்சு. அவர் உடல் கருகி இறந்துட்டாரு என்றார் அவர். அதை கேட்டவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. என்ன சொல்றீங்க? வினோதனா? நல்லா தெரியுமா என்றாள் அந்த காவல் அதிகாரியிடம். அவர்தான்மா, அவரோட கார் தான். உங்ககிட்ட அவரோட பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் கேட்க வந்திருக்கோம் என்றவர், நீங்க எப்படி உங்க கார்ல வரீங்களா இல்ல ஜீப்ல வரீங்களா என்றார். இங்க கார் எதுவும் இல்லைங்க, உங்க கூட வந்துடறேன் என்றாள் சம்யுக்தா. அவளை வினோதமாக பார்த்தாள் அந்த அதிகாரி. இப்படி ஒரு மாளிகை போன்ற வீட்டில் அவசர தேவைக்கு என்ன இன்னொரு கார் இல்லையா என யோசித்தவர், அது எதுக்கு நமக்கு என அந்த எண்ணத்தை உதறிவிட்டு சம்யுக்தாவை ஜீப்பில் ஏற்றி கொண்டு புறப்பட்டார் அவர். அங்கே அவனை அடையாளம் கண்டு அவன்தான் என சொன்னவளுக்கு வெளியே வந்ததும் அழுகையும் வாந்தியும் ஒன்றே வந்தது. பிறகு சம்யுக்தா விசாரணைக்கு அழைக்கப்பட்டாள். உங்க கணவரை யாராவது பகையில இப்படி செஞ்சு இருப்பாங்கன்னு சந்தேகம் இருக்குதா என கேட்டார் ஒரு அதிகாரி. இல்லை சார், இந்த 6 மாசத்துல அப்படி யாரையும் நான் பார்த்ததில்ல என்றாள் சம்யுக்தா. இப்படி சொல்பவேளையே பார்த்த அந்த அதிகாரி, உங்ககிட்ட ஒரு ஃபோன் கூட இல்லைன்னு கேள்விப்பட்டோம் என்றார் கேள்வியாக. ஆமா சார், எனக்கு அம்மா இல்லை, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால ஃபோன் யூஸ் பண்ணலை. அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரும் சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ எனக்கு ஃபோன் தேவைப்படலை சார் என்றாள் தெளிவுடன் சம்யுக்தா. அவளது தெளிவே அந்த அதிகாரியை நெருடியது. ஆனால் அதிகாலை நேரத்தில் இருந்து விசாரித்தவரை அவள் மேல் சந்தேகப்படும்படி எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இருந்தால்தானே கிடைப்பதற்கு? அவளை பார்த்தாலும் சின்ன பெண்ணாக இருக்கிறாள், அதனால் தைரியமாக பேசுகிறாளோ என நினைத்து பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிய அந்த காவல் அதிகாரி, சரிம்மா, தேவைப்படுகிற நேரம் விசாரணைக்கு கூப்பிடுவோம் வாங்க என கூறியவர் பக்கத்தில் இருந்த காலையில் சம்யுக்தாவை அழைத்து வந்த பெண் அதிகாரியை அழைத்து, இவங்க ஹஸ்பண்டோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இருக்கும், நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்ககிட்டையும் அதில் சைன் வாங்கிக்கிட்டு இவங்க வீட்டிலேயே விட்டுருங்க, தனியாக அனுப்ப வேண்டாம் என்றவர் எழுந்து சென்று விட்டார். சம்யுக்தாவை அழைத்து சென்ற அந்த பெண் போலீஸும் அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடித்துவிட்டு அவளிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அவளை கொண்டு வந்து வீட்டினுள் விட்டாள் அந்த பெண் காவல் அதிகாரி. வீட்டிற்கு வரும்பொழுது வீடு கும் இருட்டாக இருந்தது. வீட்டு கேட் வாசலில் வாட்ச்மேன் கூட இல்லை. வினோதன் இல்லாததால் தங்களுக்கு இனி இங்கு என்ன வேலை என்று வேலையாட்கள் அனைவரும் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு விட்டார்கள் போல என மனதிற்குள் நினைத்தவள் விரக்தியுடன் சிரித்து கொண்டாள். விடிந்ததும் முதலில் சென்று தனது தங்கை தாரிகாவை சந்தித்து அவளை கட்டி அணைத்து அழவேண்டும் என மனம் பரபரத்தது. அவளுக்கு சோகம் என்றாலும் சந்தோஷம் என்றாலும் பகிர்ந்து கொள்ளும் உறவு அவள் தங்கைதானே. யோசித்து கொண்டே சென்று வீட்டின் கதவில் கை வைத்ததும் அது தானாக திறந்து கொண்டது. இங்கிருந்தவர்கள் எல்லாம் காலையில் தான் அந்த காவல் அதிகாரியுடன் கிளம்பியதும் எல்லாவற்றையும் அப்படியே போட்டு சென்று விட்டார்களோ என நினைத்தவள் சலிப்புடன் தடுமாறியபடியே சென்று லைட்டை ஆன் செய்துவிட்டு நேரத்தை பார்த்தாள். மணி 8ஐ காட்டியது. காலையில் விடிந்ததும் கிளம்பியது என மனதில் நினைத்து கொண்டே திரும்பிய சம்யுக்தா அதிர்ச்சி ஆனாள். அங்கே கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்து இருந்தான் விஷ்ணுவர்மா. ஒருமுறை அவனை பார்த்து பேச வாயெடுத்தவளுக்கு பேச வரவில்லை. அவனின் பார்வை அவளை பேச விடவில்லை. குத்தீட்டியாய் துளைத்தது அவனது பார்வை. ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்ட சம்யுக்தா, மிஸ்டர் விஷ்ணுவர்மா, இங்க எதுக்கு வந்தீங்க என்றாள் கோபத்துடன். ஓ, வினு போய் இப்போ விஷ்ணுவர்மாவா என்று அவள் கண்களை நேராக பார்த்து கொண்டே கேட்டான் வர்மா. அவன் கண்களின் தீச்சன்யத்தில் குனிந்து கொண்டாள் சம்யுக்தா. குனிந்து கொண்டவள் காதருகில் வந்து, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு தானே கேட்ட என்றவன் அவள் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அவளின் மூக்கினில் கர்ச்சீப்பை வைத்து அழுத்தினான். சிறிது நேரம் திமிரியவள் மயங்கி வர்மாவின் மேலேயே விழுந்தாள். மயங்கிய அவளை தாங்கி கொண்டவன் பிரகாஷிற்கு அழைத்து, பிரகாஷ், காரை கேட் முன்னாடி கொண்டு வா என்றான். அவன் சொன்னதில் கடுப்பான பிரகாஷ், இதுக்கு எதுக்கு என்ன ஒரு தெரு தள்ளி நிற்க சொன்னான்? பேசாம ஒரு 5 நிமிஷம் நானும் அங்கே காரோட நின்றுருந்தா சம்யுக்தாக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லி இருப்பேன் என நினைத்து கொண்டவன் சம்யுக்தாவின் வீட்டின் முன் சென்று காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான்.
அங்கே சம்யுக்தாவை தோளில் போட்டு கொண்டு வந்த வர்மாவை பார்த்து அதிர்ச்சி ஆனான். வர்மா, நீ நீ என்ன பண்ற? அந்த பொண்ணு பாவம்டா, இறக்கி விடு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து ஒரு நாள் கூட ஆகல என்று தொடர முயன்றவனை கை நீட்டி பேச வேண்டாம் என்பது போல் தடுத்த வர்மா, நான் தான் அவனை கொன்னேன், சரியா? மேலே பேசாம இங்க இருந்து வண்டியை எடு என்று பின்பக்க கதவை திறந்து அங்கே சம்யுக்தாவை அமர வைத்து அவள் முகத்தினை கைகளில் ஏந்தியவன் அவள் நெற்றியில் தன் நெற்றியால் மென்மையாக முட்டி அவளின் மூக்குடன் மூக்கு உரசி, என் சம்யுக்குட்டி, எவ்வளவு நாள் ஆச்சிடி இப்படி உன்னை கொஞ்சி என்று மயங்கி இருந்த அவளுடன் செல்லமாக சண்டையிட்டு கொண்டான். அதை பார்த்த பிரகாஷிற்கு மயங்கி விழாத குறைதான். தன்னுடைய வர்மாவா இப்படி? அவளை 6 மாதங்கள் பார்க்காமல் அமைதியாக இருந்தவன் பார்த்த ஒரே நாளில் அவள் கணவனை கொன்றுவிட்டு அவளை கடத்தி வரும் அளவிற்கு சென்று விட்டானா என்று தன்னுள் அதிர்ந்து போய் கேள்வி கேட்டு கொண்டு இருந்தவனை, கார் எடுக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா, இல்லை இப்படியே இங்கே நிற்கிறியா என்று வர்மாவின் குரல் கலைத்தது. அவன் குரலில் நினைவு வந்தவன் பேசாமல் வந்து காரை ஸ்டார்ட் செய்தான். வழி நெடுகிலும் வர்மாவும் பேசவில்லை, பிரகாஷும் பேசவில்லை. வீடும் செல்லும் வழி திரும்ப முயன்றவனை, பிரகாஷ், நம்ம மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்க நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போ என்று சொன்னான் வர்மா. அவன் பேசியதில் அதிர்ந்து போய் திரும்பி அவனை ஒரு கணம் பார்த்த பிரகாஷ் பிறகு எதுவும் சொல்லாமல் திரும்பிக் கொண்டான். கார் மாமல்லபுரத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸை நோக்கி புறப்பட்டது. கார் பங்களா கேட்டினுள் நுழையும் போது பிரகாஷிடம் திரும்பிய வர்மா, நீ கார் எடுத்துட்டு போ, நாளைக்கு வந்து 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ, எனக்கு எமர்ஜென்சிக்கு இன்னொரு கார் இருக்கு, ஸோ யோசிக்காத என்று சொல்லிவிட்டு விஷ்ணுவர்மா சம்யுக்தாவை தூக்கி கொண்டு அந்த பங்களாவினுள் நுழைந்தான். உள்ளே நுழைந்தவன் அவனது அறைக்கு சென்று அவளை தன் படுக்கையில் கிடத்தினான். அவளை படுக்கையில் கிடத்திவிட்டு எழ முற்படும் போது அவனால் எழ இயலவில்லை. ஏனெனில் சம்யுக்தா அவனின் கழுத்து வளைவில் அவளது கைகளை கோர்த்து இருந்தாள். அவனால் அதற்கு மேல் பொறுக்க இயலவில்லை. அவள் இதழ்களில் அழுத்தமாக முத்தத்தை பதித்தவன் அவளை ஆழ்ந்து பார்த்தான். அவள் இதழ்கள் சற்று சத்தமாகவே ஐ லவ் யூ வினு என முணுமுணுத்தது. வர்மாவின் மேல் பனிச்சாரல் கொட்டுவது போல இருந்தது. இது போதுமே இவள் தனக்கானவள் என உணர்வதற்கு. அவள் கைகளை கழுத்திலிருந்து எடுக்க முயன்றவன் அதனை மறந்தவனாய் அவளை பின்னோடு அணைத்து கொண்டு படுத்துவிட்டான். காலையில் கண் விழித்த சம்யுக்தா வர்மாவின் நெஞ்சில் தலை சாய்த்து படுத்து இருந்தாள். அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. அவனையே சில வினாடிகள் உற்று பார்த்தவள் அவனது கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை இறுக்கி அணைத்து ஐ லவ் யூ சம்யுக்குட்டி என்றான் வர்மா கண்களை மூடியபடியே. அப்பொழுதுதான் நினைவுலகத்திற்கு வந்தவள் வேகமாக அவனை விலக்கிவிட்டு எழுந்து அமர்ந்தாள். ச்சே, என்ன சம்யுக்தா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று தன்னையே நொந்து கொண்டவள் வர்மாவை உசுப்பினாள். மிஸ்டர் விஷ்ணுவர்மா, எழுந்திரிங்க என்றவள் அவன் எழாமல் இருப்பதை பார்த்து கோபமடைந்து, விஷ்ணுவர்மா எழுந்திரிங்க என்றாள் சத்தமாக. மெல்லமாக சோம்பல் முறித்தபடி எழுந்து அமர்ந்தவன், சொல்லு சம்யுக்குட்டி என்றான் சாவகாசமாக. நான் இங்கே எப்படி வந்தேன் என்றால் அவனை பார்த்து கோபமாக. ஏன் சம்யுக்குட்டி கோபப்படுற? நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்க, அப்புறம் என்ன என்றான் சிரிப்புடன். கோபமாக எழுந்தவள் நான் கிளம்புறேன் என்றாள். அதில் வர்மாவின் முகத்தில் புன்னகை மறைந்து கடுமை குடியேறியது. எங்கே என்றான் கோபமாக. அத உங்ககிட்ட ஏன் சொல்லணும் என்றாள் சம்யுக்தா எரிச்சலுடன். ஓ, அப்போ கண்டிப்பா சொல்ல வேணாம், நீ கிளம்பு என்றான் அமைதியாக. அவனின் அமைதி சம்யுக்தாவை பயமுறுத்தியது. அவனின் அமைதியை பற்றி அறியாதவளா அவள்? நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்று தடுமாறியவளை முறைத்து பார்த்தவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அவன் சென்றதும் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து இருந்தாள் சம்யுக்தா. உள்ளே அவளுடன் கோபப்பட்டு வெளியே வந்தான் வர்மா. அப்பொழுதுதான் அவனுக்கு தனது தந்தை ஞாபகம் வந்தது. உடனே தனது அலைபேசியை எடுத்தான் வர்மா. அதில் 20 மிஸ்டு கால்ஸ் என காட்டியது. அனைத்தும் தந்தையிடம் இருந்துதான் வந்து இருந்தது. உடனே வேகமாக தந்தைக்கு அழைத்தான் வர்மா. அந்த பக்கம் கால் எடுக்கப்பட்டவுடன் அப்பா சாரிப்பா என்றான் தவிப்புடன். அந்த பக்கம் மௌனமே நிலவியது. ஹலோ ஹலோ அப்பா அப்பா என பேசியபடி வெளியே சென்றான் வர்மா. சிறிது நேரம் மௌனத்திற்கு பின் சீக்கிரமா வீட்டுக்கு வா வர்மா என அழைத்தவர் இணைப்பை துண்டித்து விட்டார். தாய் இறந்ததில் இருந்து இதுவரை வர்மா அவனது தந்தையிடம் பேசாமல் இருந்ததே இல்லை. எப்பொழுதும் வெளியில் தங்க மாட்டான்.
எவ்வளவு வேலை என்றாலும் வீட்டிற்கு வந்து விடுவான். வெளியூரில் வேலை நிமித்தமாக தங்கினால் கூட தனது தந்தையிடம் இரவில் 5 நிமிடங்களாவது பேசாமல் இருக்க மாட்டான். கண்டிப்பாக பிரகாஷ் எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. தான் போய் தந்தையிடம் மற்றும் தமையனிடம் இன்றே அனைத்தும் பேசிவிட வேண்டும் என நினைத்து கொண்டான். வர்மா இங்கே இப்படி பல்வேறு யோசனைகளில் இருக்க, அங்கே ஒரே அறையில் இருக்க முடியாமல் வெளியில் வந்தாள் சம்யுக்தா. அவள் வெளியில் வரும்பொழுது அவள் முன்னே ஒரு நடுத்தர வயது பெண்மணி நின்று இருந்தார். அவர் முகத்தில் தெரிந்த கனிவு சம்யுக்தாவை அசைத்து பார்த்தது. நீங்க என இழுத்தாள் சம்யுக்தா. என் பேரு அஞ்சலைம்மா. ஐயா வீட்டில் தான் 20 வருஷமா வேலை பார்க்குறேன். அஞ்சுமா அப்படின்னே என்ன கூப்பிடுங்க என்றார் பணிவுடன் அந்த பெண். அவர் பணிவு அவளுக்கு வியப்பை தந்தது. ஆமா, எதுக்கு இவ்வளவு மரியாதை? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நேத்து உங்க ஐயா என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. நான் தப்பான பொண்ணா கூட இருக்கலாம்ல என்றவளை பதட்டத்துடன் பார்த்த அஞ்சுமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. வர்மா ஐயாக்கு அருள்மாறன் ஐயா, மாரவர்மன் ஐயா, பிரகாஷ் தம்பி தவிர யாருமே பழக்கமில்ல. உங்களை கூட்டிட்டு இங்க வந்திருக்காருன்னா நீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்று கூறினார். அவர் வர்மாவை அவ்வளவு உயர்வாக பேசியதில் சம்யுக்தாவிற்கு மனதில் ஒரு இதம் பரவியது என்னவோ உண்மை. என்னதான் வினோதன் திருமணம் செய்து கொண்டு போனாலும் அந்த வீட்டில் யாரும் அவளை மதித்தது கூட கிடையாது. இவ்வாறாக தனது சிந்தனையிலேயே இருந்தவளை, அம்மா காஃபி என்று கூறி காஃபி கப்பை கொண்டு வந்து நீட்டினார் அஞ்சுமா. அதை வாங்கி கொண்டவள் அவரை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கே இருந்த சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டாள். தந்தையிடம் பேசியிருந்த வர்மா வீட்டிற்கு சென்று தந்தை மற்றும் சகோதரனிடம் பேச வேண்டியதை எல்லாம் யோசித்துவிட்டு உள்ளே வந்தவன் கண்முன்னே அமர்ந்து காஃபியை குடித்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. சோபாவில் அவள் அமர்ந்து பக்கத்தில் இருந்த இடத்தில் அமர்ந்தவன், வீடு பிடிச்சிருக்கா என கேட்டான். அதற்கு என்று பதில் கூறியவள் அதற்கு மேல் பேசவில்லை. ஒரு நிமிஷம் என் கூட வா சம்யு என்று அழைத்தவன் முன்னே நடந்தான். அவன் அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அவன் பின்னால் நடந்து சென்றாள் சம்யுக்தா. அங்கே ஒரு அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றவன் அங்கிருந்த அலமாரியை திறந்து காட்டினான். அங்கே அவ்வளவு சுடிதார்கள் இருந்தது. அத்தனையும் அவளுக்காக வாங்கியிருந்தான் வர்மா. அவளுக்கு சுடிதார்கள் தான் மிகவும் பிடிக்கும் என தெரியாதா வர்மாவிற்கு? அவள் அதையெல்லாம் தொட்டு ரசித்து பார்த்தாள். தான் சுடிதார் அணிந்து எத்தனை மாதங்கள் ஆகிறது. வினோதனுக்கு சுடிதார் போட்டாலே பிடிக்காது, சாரிதான் கட்ட வேண்டும் என ஸ்ட்ரிக்டாக சொல்லுவான். இப்பொழுது இதையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது சம்யுக்தாவிற்கு. அவளின் மகிழ்ச்சி பொங்கிய முகத்தையே சிறிது நேரம் ரசித்தவன், சரி சம்யு, நான் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுவேன். அதுக்குள்ள ரெடி ஆகிடு. நாம வெளியே போகணும் என்று கூறிவிட்டு அறைக்கு வெளியே சென்றான். தனது அறைக்கு சென்றவன் குளித்து முடித்து வெளியே வருவதற்கும் பிரகாஷ் வெளியே வந்து காருடன் நிற்பதற்கும் சரியாக இருந்தது. வந்ததும் வெளியே காரை நிறுத்தி காரில் இருந்தபடியே ஹாரனை அழுத்தினான் பிரகாஷ். ஒரு நிமிஷம்டா என குரல் கொடுத்த வர்மா, அஞ்சுமா என உள் பக்கம் பார்த்து குரல் கொடுத்தான். இதோ வந்துட்டேன் தம்பி என்றபடி வந்து நின்றார் அஞ்சுமா. மணி இப்பவே 10 ஆகுது, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா என கேட்டான். அவ்வளவுதான் தம்பி, இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும் என்று சொன்னார் அஞ்சுமா. சரி, சம்யு வந்ததும் சாப்பிட வைங்க, நான் உடனே வந்துடுறேன் என்றபடி வெளியே கிளம்பினான் வர்மா. காரின் முன்பக்கம் கதவு திறந்து ஏறியவன், போலாம்டா என்றான் பிரகாஷிடம். பிரகாஷ் எதுவுமே அவனிடம் பேசவில்லை. அமைதியாக காரை ஓட்டியபடியே சென்று வர்மாவின் வீட்டின் முன் காரை நிறுத்தினான். வர்மா இறங்கி முன்னே செல்ல அவன் பின்னேயே இறங்கி வந்தான் பிரகாஷ். அங்கிருந்து கிளம்பும் முன்னே தனது அண்ணன் மாரவர்மனிடமும் தான் முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும் எனவும் 10 மணிக்கு வீட்டில் இருக்குமாறும் சொல்லியிருந்தான். எனவே தகப்பனும் மகனும் அவன் வரவிற்காக காத்து இருந்தனர். உள்ளே இருவரும் வருவதை பார்த்த அருள்மாறன், வா வர்மா, வா பிரகாஷ் என அழைத்தார். இருவரும் உள்ளே வந்து அமர்ந்ததும் விஷ்ணு வர்மாவை பார்த்தார் அருள்மாறன். அவன் முகத்தில் அத்தனை பூரிப்பு, மகிழ்ச்சி. எத்தனை மாதங்கள் கழித்து வர்மாவை இப்படி பார்க்கிறார். இருந்தாலும் அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல், என்னப்பா விஷ்ணு, நேத்து ஏன் வீட்டுக்கு வரல?
அதுவும் இல்லாம நேத்து டிரைவர் கிட்ட சொல்லி அஞ்சுமாவை மகாபலிபுரம் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட சொன்னியாம். அஞ்சுமா தான் வாரம் வாரம் போய் கெஸ்ட் ஹவுஸை சுத்தம் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? யாராவது அங்க வந்து தங்கி இருக்காங்களா? அப்படின்னாலும் நேத்து ஏன் நீ எனக்கு ஃபோன் கூட பண்ணவே இல்லை என கேட்டார். அவருக்கு நன்றாகவே தெரியும் யாரையும் வர்மா அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைத்திருக்க போவதில்லை என. இருந்தாலும் அவன் நேற்று என்றும் இல்லாதது போல மிகவும் வித்தியாசமாக நடந்து கொண்டிருந்தான். அதற்கு அவருக்கு விளக்கம் தேவைப்பட்டது. கேள்வியுடன் தன்னை பார்த்து கொண்டிருந்த தந்தையை பார்த்து பெருமூச்சு விட்டவனாய், நான் சம்யுவை கூட்டி வந்துட்டேன்பா என்றான் விஷ்ணுவர்மா. கூட்டி வந்துட்டேன்னா புரியல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தானே சொன்னேன் என ஒன்றும் புரியாமல் கேட்டார் அருள்மாறன். ஆமா அப்பா, ஆனா அவளோட ஹஸ்பண்ட் நேத்து கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு என்றவனை கேள்வியாக நோக்கிய மாரவர்மன், நேத்து ஆக்சிடென்ட் ஆகி நேத்தே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியா என்று கோபத்துடன் கேட்டான். வர்மா, நீ அந்த பொண்ணு வேணுங்கிறதுக்காக ஏதும் தப்பான வழியில போயிடலையே என மாரவர்மன் முடிப்பதற்குள் வேகமாக குறுக்கிட்டார் அருள்மாறன். நம்ம வர்மா தப்பி பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு தெரியும். இதோட இந்த பேச்சை எல்லாரும் விட்டுருங்க என்றவர் வர்மாவின் பக்கம் திரும்பி, சம்யுவை இன்னைக்கே இங்க கூட்டிட்டு வந்துடுப்பா என்றார். சரிப்பா என்று சந்தோஷமாக தலைய ஆட்டிய மகனை மகிழ்ச்சியாக பார்த்த தந்தைக்கு உடல்நிலை பாதி சரியானது போல இருந்தது. மாரவர்மன் தான் வர்மாவோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் எப்படியெல்லாம் பொண்ணு கிடைச்சிருக்கும் என ஒரு வரியை மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அங்கே பிரகாஷ் தான் குற்ற உணர்வில் துடித்து கொண்டிருந்தான். நம்ம வர்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு தெரியும் என்ற அருள்மாறனின் வார்த்தைகளில் துவண்டு போனான் பிரகாஷ். உண்மைதானே, கண்டிப்பாக வர்மா தவறிழைக்க மாட்டான், ஏதோ ஒன்று உள்ளது என நினைத்தபடி தவிப்புடன் திரும்பி வர்மாவை பார்த்தான் பிரகாஷ். அதே நேரம் பிரகாஷை பார்த்த வர்மாவின் முகத்தில் அத்தனை பூரிப்பு. அதனை பார்த்த பிரகாஷிற்கும் மனம் நிறைவாக இருந்தது. எத்தனை மாதங்களுக்கு பிறகு வர்மாவை இப்படி பார்க்கிறான். உடனே ஓடி வந்து வர்மாவை அணைத்து கொண்டான் பிரகாஷ். சாரி மச்சான், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அப்பா சொன்னப்பதான் எனக்கே மரமண்டைக்கு உரைச்சது. கண்டிப்பா என் வர்மா தப்பு பண்ண மாட்டான் என்றான் வர்மாவிடம். விடுடா, என் மேல இருக்கிற அக்கறையில தானே இப்படியெல்லாம் யோசிச்ச. எங்க அண்ணா கூட நினைக்கலையா? அதை விடு என்றவன், கிளம்பலாமா, போய் சம்யுக்தாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் என்று சொன்னவன், அப்புறம் ஒரு முக்கியமான வேலையும் இருக்கு என கூறினான் தனது கைமுஷ்டியை மடக்கியபடி. கோபத்தில் சிவந்திருந்த அவன் முகத்தை பார்த்த பிரகாஷ் எங்கே என கேட்காமல் சரிடா என முடித்து விட்டான். இருவரும் கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி புறப்பட்டனர். உள்ளே செல்லும் பொழுதே சமையலை ரசித்து உண்டு கொண்டிருந்தாள் சம்யுக்தா. பிரகாஷை பார்த்ததும் சிரித்தவள், வாங்க அண்ணா என்றாள். அதை பார்த்த பிரகாஷிற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. எப்படி கணவன் இறந்து ஒரே நாளிற்குள் இவளிடம் இத்தனை மாற்றம்? கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று உள்ளது என மனதில் நினைத்தாலும் வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளாமல், வரோம்மா, சாப்பிட்டியா? பரவாயில்ல, நீ ஒரு கட்டு கட்டிட்ட, ஆனா அண்ணன் இன்னும் சாப்பிடல, அதை கேட்கணும்னு யாருக்கும் தோணல என்றான் வர்மாவை முறைத்து கொண்டே. அப்பொழுதுதான் வர்மா உணர்ந்தான், தான் இதுவரை அவனை சாப்பிட்டியா என்றும் கேட்கவில்லை. எப்பொழுதும் கேட்காமல் இருக்க மாட்டான். வர்மாவிற்கே தன்னை நினைத்து வியப்பாக இருந்தது. அவள் என்று வந்துவிட்டால் நாம் தன்னையே மறந்து விடுகிறோம், உயிரை கூட துச்சமாக நினைக்கிறோம் என அப்பொழுது புரிந்தது வர்மாவிற்கு. சிரித்தபடியே திரும்பி, நானே இன்னும் சாப்பிடலடா, வா சாப்பிடலாம் என இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். அப்பொழுது அங்கிருந்து சாப்பிட்டு முடித்து எழப்போன சம்யுக்தாவிடம், நாங்க சாப்பிட்டதும் வெளியே கிளம்பலாம் சம்யு என்றான். சரி என்றபடி நகர்ந்து விட்டாள் சம்யுக்தா. சாப்பிட்டு முடித்து மூவரும் காரில் ஏற செல்லும் போது பிரகாஷை தடுத்தவன், நீ பின்னாடி உட்காருடா, ஏன் கஷ்டப்படுற என்று சொன்னான். ஆனான் இவர்களுடைய சுற்றிய பிரகாஷிற்கு தெரியாதா, சம்யுக்தாவிற்கு வர்மாவுடன் காரில் முன்னிருக்கையில் அமர்ந்து வருவது எவ்வளவு பிடிக்குமென்று. இவர்கள் காதலிக்கும் நேரத்தில் பிரகாஷை பின் தள்ளிவிட்டு சம்யுக்தா முன் அமர்ந்து கொள்வாள். சிறு பிள்ளையின் குதூகலத்துடன் குதித்து கொண்டே வருவாள். அதை நினைத்துதான் வர்மாவும் சொன்னான், பிரகாஷும் ஒத்துக்கொண்டான். ஆனால் அதை உணர வேண்டிய சம்யுக்தாவோ முன்னால் ஏறி அமர்ந்தவள் அமைதியாகவே கண்களை மூடியபடி அமர்ந்து இருந்தாள். கார் நேராக மார்ச்சுவரிக்கு சென்றது. ஒரு போலீஸ் அதிகாரி கார் இருக்கும் இடத்திற்கே வந்து சம்யுக்தாவிடம் கையெழுத்து வாங்கி சென்றார். அவர் சென்றதும்,
எதுக்கு கையெழுத்து எனக் கேட்டாள் வர்மாவிடம் சம்யுக்தா. அவளை பார்த்து சிரித்தவன், ரொம்ப ஷார்ப் சம்யுனி, கையெழுத்து போட்டுட்டு கேட்குற என்றவன் அவள் முறைப்பில் அமைதியாகி, வினோதனுடைய டெட்பாடியை வாங்கறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் என்றவனிடம் வந்த வக்கீல் ஒருவர், சார் எல்லாம் முடிஞ்சது, இனி எதுக்கும் யாரும் மேடமை தேடி வரமாட்டாங்க. லாரியை ஏற்றின டிரைவர் லாரி பிரேக் டவுன் ஆகி காரில் இடிச்சிச்சின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கார். இனி அவ்வளோதான் என்றவரிடம் தலையசைத்து விடை பெற்றவன் அங்கிருந்து கிளம்ப எத்தனிக்க, பாஸ், வினோதனோட பாடியை வாங்காமலேயே காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்ற கேள்வியுடன் நோக்கினான் பிரகாஷ். அவன் பாடியை வாங்கி நாம என்ன பண்றது என்றவனை அதிர்ந்து பார்த்துவிட்டு அதே வேகத்தில் திரும்பி சம்யுக்தாவை பார்த்தான் பிரகாஷ். ஆனால் அவள் அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல அமர்ந்து இருந்தாள். பிரகாஷும் அமைதி ஆனான். உடனே அமைதி ஆகிய பிரகாஷிடம், அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ண ஆட்களுக்கு சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் வர்மா. அப்பொழுது வர்மாவின் புறம் திரும்பிய சம்யுக்தா, நான் தாரிகாவை பார்க்கணும் என கேட்டாள். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா சம்யு, நாளைக்கு போகலாமா என கேட்டான். இல்ல என்பது போல தலையை ஆட்டியவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ஏய், இதுக்கு ஏன் அலற, போகலாம் என்று பதறி சொன்னான் வர்மா. உடனே நேராக தாரிகாவின் கல்லூரிக்கு காரினை விட்டான். அங்கே சென்றதும் தாரிகாவின் வகுப்பறைக்கு தேடி சென்றாள் சம்யுக்தா. அங்கே பாடம் நடத்தி கொண்டு இருந்த ஆசிரியரிடம் எக்ஸ்கியூஸ் மீ என்றவள், நான் தாரிகாவை அழைச்சிக்கிட்டு போகணும் என்றாள். ஏன், என்னாச்சு என்றவரிடம், நான் அவளோட அக்காதான், அவ மாமா இறந்துட்டாரு என்றவளை பார்த்தவர், சரி, பிரின்சிபால் கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க என்று விட்டு வகுப்பெடுக்க தொடங்கிவிட்டார். அவளின் மாமா இறந்து விட்டார் என்ற வார்த்தையில் அதிர்ந்து விட்டாள் தாரிகா. மாமா அப்படின்னா வினோதன் மாமாவா? ஆனா சம்யுக்தா இவ்வளவு சாதாரணமா இருக்கா என நினைத்தவள் அவள் பின்னாடியே வந்து, அக்கா, மாமானா வினோதன் மாமாவா என அதிர்ச்சியுடன் கேட்டவளிடம், சொல்றேன் வாடி என கையை பிடித்து அழைத்து சென்றாள் சம்யுக்தா. உடனே அங்கு செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் அனைத்தையும் முடித்தவள் அவளை அவளுடைய ஹாஸ்டலுக்கு கூட்டி சென்றாள். இங்க பாரு தாரிகா, உனக்கு ½ hour தான் டைம், எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்க, நாம உடனே கிளம்பணும் என்றவளை பார்த்தவள், அக்கா ஏன் எனும்போதே, ப்ளீஸ் தாரிகா கிளம்பு என கூறிவிட்டு அவளுடைய அறைக்கு கூட்டி சென்று அவள் பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க உதவி செய்தாள் சம்யுக்தா. சரியாக அரை மணி நேரத்தில் ரூமை வெக்கேட் செய்துவிட்டு வெளியில் வந்தனர். வெளியில் வந்ததும் வர்மாவின் காருக்கு தாரிகாவை கூட்டிச் சென்றாள் சம்யுக்தா. வர்மாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் தாரிகா. உடனே தனது அக்காவை பார்த்து முறைத்தவள் அந்த இடத்தில் சம்யுக்தாவுடன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். வர்மாவும் யோசனையாகவே வந்தான். ஏன், எதற்காக உடனே தாரிகாவை கூட்டி வந்தாள்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கார் வர்மாவின் கெஸ்ட் ஹவுஸுக்கு செல்லாமல் நேராக வர்மாவின் வீட்டிற்கு சென்றது. இங்க எதுக்கு, நான் எதுவும் அங்கிருந்து எடுக்கலையே என்றாள் சம்யுக்தா. அப்பா நீ இங்க இருக்க பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அதனால எல்லா பொருளையும் இங்க ஷிஃப்ட் பண்ணியாச்சு, கவலைப்படாத என்றான் வர்மா. சரி என தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டாள் சம்யுக்தா. காரிலிருந்து இறங்கியவர்களை வீட்டின் வாசலுக்கே வந்து வரவேற்றார் அருள்மாறன். ஓ, 2 பேரும் வந்துட்டீங்களா, வாங்க, இனிதான் இந்த வீடு வீடாய் இருக்க போகுது என மகிழ்ச்சியில் 10 வயது சிறுவனைப் போல குதித்தவரை வாஞ்சையுடன் பார்த்தாள் சம்யுக்தா. இவரை இதற்கு முன் சம்யுக்தா பார்த்தது கூட இல்லை. ஆனாலும் அவரின் இந்த அன்பு அவள் மனதை நெகிழ்த்தியது. நடப்பதையெல்லாம் ஒரு பொம்மை போல இருந்து வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள் தாரிகா. அவர்களை உள்ளே அழைத்துச் சென்ற அருள்மாறன், வர்மா, பிள்ளைங்களுக்கு ரூமை காட்டு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடட்டும் என்றார். சரி என சொன்னவன் அவர்களுக்கு என ஒரு அறையை காண்பித்தான். இது நல்ல பெரிய ரூம் தான், சப்போஸ் உங்க 2 பேருக்கும் தனித்தனி ரூம் வேணும்னாலும் ஏற்பாடு பண்றேன் என்றான் வர்மா. இல்ல பரவாயில்ல, இதுலேயே என சம்யுக்தா சொல்ல ஆரம்பிக்கும் முன்னே வேகமாக சென்று உள்ளே நுழைந்து கொண்டாள் தாரிகா. சாரி என மெல்ல முணுமுணுத்தாள் சம்யுக்தா. இட்ஸ் ஓகே சம்யுக்குட்டி என்றவன் அவள் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டிவிட்டு நகர்ந்தான். அங்கிருந்து வேகமாக சென்றவன் பிரகாஷிடம் சென்று, பிரகாஷ், நாம இப்போ உடனே வெளியே போகணும் வா என்று விட்டு வேகமாக வெளியே விரைந்தான். பிரகாஷ் அவனுக்கு பின்னாடியே ஓடினான்.
வேகமாக வந்தவன் காரை ஸ்டார்ட் செய்ய பக்கத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் பிரகாஷ். ஏன், என்ன அவசரம் என்ற பிரகாஷின் கேள்விக்கு அவனை கடினமான முகத்துடன் திரும்பி முறைத்த வர்மா வேகமாக காரை கிளப்பினான். கார் சீறி பாய்ந்தது. வர்மா கண்ணிலிருந்து மறையும் வரை அவன் இருந்த திசை பக்கமே பார்த்து கொண்டிருந்த சம்யுக்தா அவன் கண்ணிலிருந்து மறைந்ததும் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவளை கட்டிலில் அமர்ந்தபடி முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் தாரிகா. என்ன நடக்குது இங்க? வினோதன் மாமா எங்க என்று கேட்டாள் தாரிகா கோபத்துடன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு தாரிகா, ப்ளீஸ் என்றாள் சம்யுக்தா. வினோதன் மாமா எங்க? நீ எதுக்கு இங்க இவர் வீட்டுக்கு வந்திருக்க? சொல்லு, அவரை என்ன பண்ணீங்க என்றார் தாரிகா கோபத்துடன். ஐயோ, வினோதன் வினோதன் வினோதன், அவனை பத்தி பேசாத. அவனை நான் என்ன பண்ணணும்? அவன்தான் என்னை என்ன பண்ணான்னு கேளு என்று கதறியவள் மடிந்து அமர்ந்து அழுதபடியே நடந்த அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள். இங்கே பிரகாஷை அழைத்து கொண்டு வந்த வர்மாவோ சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு பாழடைந்த பங்களாவிற்கு அவனை கூட்டி வந்தான். அங்கே முன்னே சென்றவன் பின்னாலேயே வந்த பிரகாஷ் அதிர்ச்சி ஆனான். ஏனெனில் அங்கே சேரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வர்மாவை பார்த்து கொண்டு இருந்தான் வினோதன். அவன் முகத்தில் பசியும் தாகமும் வேறு போட்டி போட்டு கொண்டு இருந்தது. வர்மாவை பார்த்ததும், சார் நீங்களா? என்னை ஏன் இப்படி இங்க கட்டி போட்டு இருக்கீங்க என்றான். அன்னைக்கு என் ஆபீஸ்ல வந்து என்னடா கேட்ட என்றான் உருமலுடன் வர்மா. அன்று சம்யுக்தாவையும் வினோதனையும் ஹோட்டலில் பார்த்ததற்கு பிறகு மிகவும் மனது கனத்துவிட்டது வர்மாவிற்கு. அடுத்த நாள் ஆபீஸ் சென்று சோர்வுடன் அமர்ந்து இருந்தான். அவனிடம் வந்த பிரகாஷ், பாஸ், நான் போய் நேர்ல அந்த டீலர்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றான். நேற்று பார்க்காமல் விட்ட டீலர்ஸ் மிகவும் முக்கியமானவர்கள். ஒருவேளை இப்பொழுது இந்த டீலர்ஷிப் கிடைக்காமல் போனாலும் இதுவே தொடர்ந்தால் இவர்களுக்கு இது நஷ்டத்தில் முடியும். இதுவே பழைய வர்மாவாக இருந்தால் இந்த நிலையை நொடிப்பொழுதில் சரி செய்து விடுவான் என்பதை விட இந்த நிலையையே வர விட்டிருக்க மாட்டான். வர்மா அமைதியாகவே உட்கார்ந்து இருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்ட பிரகாஷ் அந்த டீலர்ஸை சந்திக்க சென்றான். வர்மாவிற்கும் பிரகாஷின் மனம் புரிந்தது. இது அவனுடைய தந்தை காலத்தில் இருந்து தொடரும் டீலர்ஷிப். வர்மா தலையிட்டாலே ஒரு நிமிடத்தில் சீர் செய்யலாம். ஆனால் இப்பொழுது மனம் எதிலும் ஒன்றவில்லை. விரக்தியாக ஒரு சிரிப்பு சிரித்தான். எப்பொழுதும் சம்யுக்தா என்றால் அவன் வாழ்வில் அனைத்தையும் புரட்டி போட்டு விடுகிறாள். தன் யோசனையில் இருந்தவன் மனநிலையை இன்டர்காம் அழைத்து கலைத்தது. எடுத்து ஹலோ என்றான் வர்மா. மறுபக்கத்தில் இருந்து, சார், உங்களை பார்க்க வினோதன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறாரு என்றால் மறுமுனையில் இருக்கும் அந்த பெண். இல்ல, பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க என்று கூறியவன் அழைப்பை துண்டிக்க போக, சார், நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், போக மாட்டாரு சார் என்றாள். உடனே சிசிடிவியை திரையில் பார்த்த அவனது கண்கள் யோசனையில் சுருங்கியது. வர சொல்லுங்க என்றவன் இவன் எதற்கு தன்னை பார்க்க வந்திருக்கிறான். அன்று அவன் பேசியதை வர்மா கவனிக்கவில்லை. ஆனால் அவனின் முகம் ஞாபகத்தில் இருந்தது. உள்ளே வர அனுமதி கேட்காமலேயே உள்ளே நுழைந்தான் வினோதன். எப்படியும் என்ன பார்த்ததும் உள்ளே கூப்பிடுவீங்கன்னு தெரியும் என்று கூறியவனை பார்க்கையில் அவன் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை என வர்மாவிற்கு தோன்றியது. சொல்லுங்கள் மிஸ்டர். வினோதன் தானே, என்ன விஷயம் என்றான் வர்மா. என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? நேத்துதான் உங்க பார்வையை பார்த்தேனே. உங்களுக்கு அந்த பொண்ணு வேணுமா சார் என்றான் ஆவலுடன். அதை கேட்ட வர்மாவிற்கு முகத்தில் நெருப்பு ஜுவாலைகள் பறந்தது. அதை பார்த்த வினோதன் பதட்டமானபடி, உங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பொண்ணுங்க விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டுன்னு. ஆனாலும் உங்களுக்கும் அவளை பிடிச்சிருக்குல்ல, அதான் நீங்க பார்த்ததை நான் பார்த்தேனே. யாரா இருந்தாலும் அவ அழகுல மயங்கதான் செய்வாங்க. ஏன்னா அவ அழகு அப்படி சார் என்றான் கண்கள் மின்ன. அந்த பொண்ணை இன்னும் தொழிலுக்கு இறக்கல. இந்த 6 மாசமா அவளை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்க யோசிக்க தேவையில்லை. அவனை பிடித்து வைத்து கொள்ளும் வேகத்தில் பேசினான் வினோதன். தங்க மீனே தூண்டிலில் வந்து விழும்போது விடம் மனம் வருமா? கோபத்தில் அவனை கொலை செய்ய வேண்டும் என ஆத்திரம் வந்தது வர்மாவிற்கு. ஆனாலும் கோபப்பட்டு நிதானம் இழக்காமல், அவங்க இதுக்கு சம்மதிப்பாங்களா என கேட்டான் வர்மா. அவ என்ன சார் சம்மதிக்கிறது, அதை நான் பார்த்துக்கிறேன். இதனால எனக்கு என்ன லாபம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா
என கேவலமாக இழித்துக்கொண்டே கேட்டான் வினோதன். அவனது தோற்றத்திற்கும் நடந்து கொள்ளும் முறைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லை. இது ஆபீஸ், இங்க எதுவும் பேச வேணாம். நாளைக்கு ஈவினிங் நான் சொல்ற வீட்டுக்கு வாங்க, பேசி முடிச்சிடலாம் என்றான் வர்மா. சரி சார் என கிளம்பியவன் நேராக சம்யுக்தாவை தேடிச் சென்றான். அங்கே அறைக்குள் ஏதோ எடுத்துக்கொண்டு இருந்தவளை பின்னோடு அணைத்து கொண்டான். அவள் உடல் விரைத்தது. ஏன் பேபி, என்ன பிடிக்கலையா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையிலிருந்து உன்னை நான் தொடமாட்டேன் என்று கூறியவன் அவளிடம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தான். அவன் தொடுகையில் அருவருத்து உடல் விரைத்த போதிலும் அவன் சொன்ன நாளையிலிருந்து உன்னை நான் தொடமாட்டேன் என்ற வார்த்தைகள் அந்த நிலையிலும் அவளின் மனதில் இறங்கி இவனிடம் இருந்து விடுதலை கிடைக்காதா என ஏங்க வைத்தது. பிறகு அன்று மாலையே, ஒரு முக்கியமான டீலிங் பேபி, போயிட்டு வரேன் என கன்னம் தட்டிவிட்டு வர்மா சொன்ன இடத்திற்கு சென்றவன்தான். அங்கே ஒரு 3 பேர் சேர்ந்து அவனை அடித்து துவைத்து இங்கே வந்து கட்டி போட்டு இருந்தனர். ஏன் இப்படி நடந்தது என குழம்பிக் கொண்டு இருந்தவன் முன் வந்து நிற்கிறான் விஷ்ணுவர்மா. சார், நான் கேட்டது பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே, இப்படியெல்லாம் பண்ணணுமா என்ன என்றான் ஆற்றாமையுடன் வினோதன். இன்னுமா நீ கேட்ட விஷயத்துக்காக நான் உன்னை கடத்தினேன்னு நினைக்கிற? முட்டாள்டா நீ. சம்யுக்தாவை யாருன்னு தெரியுமா? அவ என் உயிர். அவளுக்கும் அப்படித்தான். சரி, இதெல்லாம் விடு. எதுக்காக சம்யுக்தாவை டார்கெட் பண்ண என கேட்டான் வர்மா. அவன் முதலில் கூறிய விஷயத்திலேயே அதிர்ந்து போய் அமர்ந்து இருந்தான் வினோதன். வர்மாவுக்கு தொழில் முறையில் ஏதாவது ஏமாற்றம் நடந்தாலே எழ முடியாத அளவு அடித்து விடுவான். இதில் தான் அவன் வாழ்வில் சம்பந்தப்பட்டு இருக்கிறோமே என்று நினைத்து தலை சுற்றியது வினோதனுக்கு. பேச இயலாமல் நான் வறண்டது. சார், நான் வேணுனே டார்கெட் பண்ணல, அழகா இருக்காங்கன்னு தான் என்று தடுமாறினான். இன்னும் எத்தனை முறைடா நான் ஏமாறுவேன்னு நினைச்ச என்றபடி கத்தியை எடுத்து அவன் கைகளில் குத்தினான். இப்ப உண்மையை சொல்றியா இல்லையா என ஆக்ரோசமாக கத்தினான் வர்மா. அவனை பார்த்த பிரகாஷிற்கே உள்ளுக்குள் நடுங்கியது. அவனின் இந்த அவதாரம் முற்றிலும் புதிது பிரகாஷிற்கு. பிரகாஷே அதிர்ந்து விட்டான் என்றால் வினோதனை கேட்க வேண்டுமா? சார் சார் ப்ளீஸ் சொல்லிடுறேன் என்று வழியில் துடித்தவன் நடந்ததை கூற ஆரம்பித்தான். அன்று காலையில் எப்பொழுதும் போலதான் விடிந்தது சம்யுக்தாவிற்கு. எழும்போதே இன்னும் 1 மாதம் வினுவை பார்க்க முடியாது என மனம் முரண்டு பிடித்தது. ஏற்கனவே அவன் அமெரிக்கா சென்று 2 நாட்கள் ஆகிறது. அதுவே அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. இதுவரை 1 வாரம் கூட வெளியூர் சென்று இருக்கிறான். அப்பொழுது எல்லாம் ஆமை போல நகரும் நாட்கள் அவளுக்கு. ஆனால் இந்த முறை 1 மாதம் நினைக்கும் போதே மனம் வலித்தது. ஒரு பெருமூச்சுடன் எழுந்தவள் குளித்து முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் முகத்தை பார்த்த தாரிகா, என்னக்கா, மாமாவை ரொம்ப மிஸ் பண்றியா? இதை நினைச்சுக்கிட்டு பரீட்சையில கோட்டை விட்டுடாத என்றாள். வேகமாக அவள் அருகே வந்து அவளுடைய வாயை பொத்திய சம்யுக்தா சுற்றும் முற்றும் பார்த்தாள். கையை விலக்கிய தாரிகா, பயப்படாத, அப்பா வெளியே போயிருக்கார் என்றவள், ஓவரா நடிக்காத அக்கா, என்னையே மாமாவை பார்க்க அடிக்கடி கூட்டிட்டு போனவதான நீ, அதுவும் என்னன்னு என்கிட்ட சொல்லுவ? அவரு நம்ம சொந்தக்கார மாமா, அப்பாக்கும் அவங்களுக்கும் சண்டை, ஸோ பேசுறது தெரிஞ்சா திட்டுவாரு, சொல்லிடாதன்னு சொல்லுவ. நானும் 4 சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் நம்புவேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பச்சை புள்ள ஏமாத்திட்ட, இப்ப அப்படியா என்றாள் தாரிகா. சம்யுக்தாவின் கன்னங்கள் தங்கையின் கிண்டலில் செவ்வானமாய் சிவந்தது. போடி என்றாள் சினுங்களுடன். அவளை விசித்திரமாக பார்த்த தாரிகா, அக்கா நீ சரியில்லை. இன்னைக்கு அப்புறம் நாளானைக்கு 2 எக்ஸாம் தான் இருக்கு. ஒழுங்கா எழுது, இல்லைன்னா அப்பா வெளுத்து வாங்கிடுவார். அதுக்கப்புறம் நீ எம்எஸ்சி படிக்கிறதும் படிக்காததும் இல்லை, கல்யாணம் பண்ணுறதும் உன் விருப்பம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே உள்ளே வந்த அவர்களது தந்தை ராகவன், என்ன கல்யாணம், என்ன விருப்பம் என்று கேட்டபடி வந்தார். அது வந்துப்பா என தடுமாறிய தாரிகா, இல்லப்பா, அக்காவுக்கு ஃபைனல் செமஸ்டர், ஸோ எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொல்லிட்டீங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். அதான் எக்ஸாம் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்று தாரிகா என்ன பேசுவது என தெரியாமல் உளறி கொட்டினாள். அவளை ஒரு கண்டிப்புடன் பார்த்த ராகவன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தாரிகா. நீ பிறந்த அப்பவே உன் அம்மா இறந்துட்டா. உன் மேல அவ்வளவு பாசம் சம்யுக்தாக்கு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னதானே உன் 12th எக்ஸாம் முடிஞ்சது. அப்போ வீட்டு வேலை மட்டும் இல்லாம உனக்கு தேவையானது அனைத்தையும் எப்படி பார்த்து பார்த்து செஞ்சா என்றார் கோபமாக. அப்பா விடுங்கப்பா, அவ ஏதோ விளையாட்டா தான் பேசனா என்றாள் தாரிகா.
தான் தனது அக்காவுக்காக பேசியதை மறைத்து ஏதேதோ உளறிக் கொட்டி திட்டு வாங்கிக் கொண்டு இருக்கும்போது அவளே தனக்கு ஆதரவாக பேசுவதை பார்த்த தாரிகாவுக்கு கோபம் புசு புசுவென வந்தது. உடனே கோபத்துடன் உள்ளே சென்று விட்டாள் தாரிகா. அவளின் கோபத்திற்கான காரணம் புரிந்ததால் மனதிற்குள் சிரித்துக்கொண்டு தன் தந்தையிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் சம்யுக்தா. ஆனால் அப்போது அவளுக்கு தெரியாது, இன்றுடன் இந்த சிரிப்பை அவளால் சிரிக்க இயலாது என்று. பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்தாள் சம்யுக்தா. எப்பொழுதும் கல்லூரி பேருந்தில்தான் செல்வாள். இப்பொழுது பரீட்சைகள் நடப்பதால் மாணவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் வெளியேறுவார்கள் என்பதால் கல்லூரி பேருந்து இயக்கப்படவில்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சம்யுக்தாவிற்கு. வீடும் சரி கல்லூரியும் சரி நடக்கும் தொலைவில்தான் இருந்தது. அவளது தந்தை காவல் நிலையத்தில் எழுத்தராக பணிபுரிவதால் அதிகம் அவரை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டாள். அவர் தந்தையும் பெண்களுக்கு சுதந்திரம் எந்த அளவிற்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுத்தே வளர்த்து இருந்தார். என்ன, இந்த அலைபேசியை மட்டும் இருவருக்கும் மிக முக்கியமான தருணங்களை தவிர தரமாட்டார். அதையும் மீறி கேட்டால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபோன் எதுக்கு என கண்டிப்புடன் கராராக சொல்லிவிடுவார். எத்தனை வழக்குகளை அவர் காவல் நிலையத்திற்கு வருவதில் பார்த்திருக்கிறார். 90% அனைத்துமே அலைபேசியால் தான் பிரச்சனை பெண்களுக்கு வருகிறது என்று அதிலிருந்து கற்றுக்கொண்டவர் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மிகவும் கண்டிப்புவாதி. அதனாலேயே இருவரும் அவரிடம் அலைபேசியை மட்டும் கேட்க மிகவும் பயந்து கொள்வார்கள். பேருந்தில் கல்லூரிக்கு சென்ற சம்யுக்தா தனது தோழிகளுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு நேரம் ஆனதும் தேர்வு அறைக்கு சென்று தேர்விலை எழுதினாள். தேர்வும் மிகவும் எளிமையாக இருந்ததால் சீக்கிரமாகவே தேர்வை எழுதி முடித்தவள் வேகமாக பரீட்சை பேப்பரை ஆசிரியரிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள். அவளுக்கு அடுத்த பரீட்சை சம்பந்தமாக தோழிகளிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டி இருந்தாலும் தாரிகா காலையிலேயே கோபமா இருந்தா. அவளுக்கு போய் வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணி சமாதானம் செய்வோம் என நினைத்தவள் நேரமாகவே கிளம்பிவிட்டாள். ஒரு சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது மத்திய மாலை என்பதால் அவ்வளவாக கூட்டம் காணப்படவில்லை. வெயிலில் தனது தலையில் துப்பட்டா போர்த்தியபடி வந்து கொண்டிருந்தவள் மீது சடாரென எதுவோ மோத கீழே விழுந்தவள் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது. உடனே உள்ளே இருந்து வெளியே வந்த ஒருவன், அச்சச்சோ சாரிங்க, கார் டோர் சரியா மூடாததால உள்ள இருந்த வெயிட்டான பை இடிச்சு கதவு திறந்து உங்க மேல பட்டுருச்சு என்றவன் இவ்வளவு ரத்தம் வருது என பதறியபடி ஓடி சென்று தண்ணீர் அவளுக்கு எடுத்து வந்து புகட்டினான். ஏற்கனவே நெற்றியில் அடிபட்டு வின் வின் என மண்டை வலியில் பிளப்பது போல் இருந்தது அவளுக்கு. எதுவுமே புரியவில்லை. கண்களை திறக்க முடியாமல் திறந்தாள் சம்யுக்தா. அந்த ஏசி அறையின் குளுமை ஏதோ வித்தியாசமாக பட்டது அவளுக்கு. திடீரென விழுந்து அடித்துக்கொண்டு எழுந்த அவளுக்கு தன் நிலையை பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சி. பக்கத்தில் இருந்த போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள். அவள் உடலின் வலியே சொல்லியது அவளுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று. கதறி அழ ஆரம்பித்தாள். சிறிது நேரம் அழுதவள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடந்து தனது உடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தாள். தனது உடைகளை அணிந்து முடித்தவள் வேகமாக சென்று அந்த அறையின் கதவை திறக்க முயன்றாள். முடியவில்லை. வெளிப்பக்கமாக பூட்டியிருந்தது. சிறிது நேரம் தரையில் மடிந்து அமர்ந்து அழுது கொண்டு இருந்தாள் சம்யுக்தா. அப்பொழுதுதான் ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவன் வினோதன். அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. ஹேய் பேபி, எதுக்கு இப்படி அலற? உன்னை பார்த்ததுமே பிடிச்சிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கத்தான் இப்படி பண்ணேன் என்றான் சாதாரணமாக. சி, அதுக்கு வேற ஆளை பாரு என்று விட்டு கிளம்ப போனவளிடம் ஒரு நிமிஷம் என்றான் வினோதன். திரும்பி பார்த்தவளிடம் அவனுடைய அலைபேசியை நீட்டினான். வாங்கி பார்த்தவள் அதிர்ந்து விட்டாள். அவளை மிக மிக மோசமாக படம் எடுத்து வைத்திருந்தான். அதை பார்த்த அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. மனம் ஓ என கத்தி அலறியது. எதுவும் செய்யாமல் அழுது கொண்டு இருந்தவளை வெற்றி புன்னகையுடன் பார்த்தவன், நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்பேன். எனக்கு இருக்க வசதிக்கு உடனே சரின்னு சொல்லிடுவார். நீயும் சரி சொல்ற, இல்லனா முடிவு விபரீதமா இருக்கும் என்று கூறியபடி அவளது கல்லூரி பையை எடுத்து அவளிடம் நீட்டினான் வினோதன். அதை வாங்கிக் கொண்டு அவனை வெறித்து பார்த்தவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். வெளியில் வந்தவளுக்கு அது என்ன இடம் என்றே தெரியவில்லை. ஒரு ஆட்டோ வந்தது. அதை நிறுத்தி, அண்ணா, இங்க பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப் எங்கேயாவது விட்டுருங்க அண்ணா என கூறினாள். நெற்றியில் காயத்துடன் அழுது அழுது வீங்கிய முகத்துடன் நின்றவளை பாவமாக பார்த்தவர் அவளை பக்கத்தில் இருந்த ஒரு பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டார். அவள் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டார். அவரை மரியாதையுடன் பார்த்தவள், தேங்க்ஸ்னா என்றாள். வீடு எங்கம்மா என்று கேட்டார் அவர். அவள் சொன்ன விலாசத்தை கேட்டு, அது இங்கிருந்து தூரம்மா, உனக்கு அடிபட்டு இருக்கு, உங்க வீட்டில் யாரையாவது ஃபோன் பண்ணி கூப்பிடுமா என்றார்.
ஃபோன் இல்லையே என்று கூறியவளை வியப்பாக பார்த்தவர், சரிம்மா, வீட்ல யாரோட நம்பராவது சொல்லு என்றார். அவளும் தனது தந்தை நம்பரை கூறினாள். அந்த ஆட்டோ டிரைவர் அவளுடைய தந்தைக்கு அழைத்து விவரத்தை சொல்ல, அவர் 15 நிமிடத்தில் வேகமாக அங்கு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வந்தார். அவளை பார்த்த அவளது தந்தைக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ஏன்மா இங்க நிக்கிற, என்னாச்சு உனக்கு என கேட்டார். அவள் அழுது கொண்டு பதிலே சொல்லவில்லை. முதல்ல வீட்டுக்கு கூட்டி போய் மருந்து போடுங்க சார், அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம் என கூறினார் அந்த ஆட்டோ டிரைவர். அவர் கூறிய பின்பு நிதானத்துக்கு வந்த ராகவன், வாமா என சம்யுக்தாவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். மகளின் காயமும் அவள் இவ்வளவு அழுது இருப்பதும் ஏதுவோ சரியில்லை என்று புரிந்தது அந்த தந்தைக்கு. இருவரும் உள்ளே நுழையும் போதே அவளது அத்தை அகல்யா அவளின் மகள் வர்ஷாவுடன் உட்கார்ந்து இருந்தார். அவருக்கு சம்யுக்தாவின் அழகு மேல் எப்பொழுதுமே ஒரு சிறு பொறாமை உண்டு. வர்ஷாவும் தாரிகாவும் ஒரே வகுப்பில்தான் படிக்கிறார்கள். தன் மகளை விட சம்யுக்தாவும் தாரிகாவும் அழகாக இருப்பதில் சில நேரங்களில் பொறாமை கொள்வார். ஆனால் ராகவன் அப்படி இல்லை. அவள் தனது கணவனை விட்டுவிட்டு தனித்து நின்றபோது வீட்டினை ஒட்டியே இருவர் இருக்க போதுமான அளவு ஒரு சின்ன வீடாக ஏற்படுத்தி அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். ஆனால் அகல்யாவிற்கு எதுவுமே போதவில்லை. தனது அண்ணன் வேலைக்கு சேர்ந்த புதிதில் அவரது மனைவியின் நகைகளை வைத்தே அகல்யாவின் திருமணத்தை முடித்தார். ஓரளவு வசதியான இடம்தான் என்றாலும் அங்கே அவர்கள் சொல்வது எல்லாம் கேட்டு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருக்க பிடிக்காமல் சண்டையிட்டு பிரிந்து அண்ணன் வீட்டிற்கு வந்துவிட்டார். தாரிகா பிறந்த உடனேயே தாரிகா சம்யுக்தாவின் அன்னை இறந்ததை வைத்து இங்கேயே தங்கிக் கொண்டார். இங்குதான் அவருக்கும் வர்ஷா பிறந்தார். அண்ணன் அரசாங்க வேலையில் இருக்கிறார், தன் இஷ்டப்படியே வாழலாம் என நினைத்தார் அகல்யா. ஆனால் ராகவனோ தனது நேர்மையினால் அகல்யா எதிர்பார்க்காத சாதாரண வாழ்க்கையை தான் கொடுத்தார். அவர் பேச்சில் எப்பொழுதும் ஒரு குத்தல் இருக்கும். சம்யுக்தாவை தாக்குவது போலவே. தனது தங்கை என்பதால் பொறுத்து போவார் ராகவன். அகல்யாவின் கணவரும் விட்டது தொல்லை என விட்டுவிட்டு வேறு திருமணம் செய்து கொண்டார். உள்ளே வந்த சம்யுக்தாவை பார்த்த அகல்யா, என்னடி நெத்தியில சிராய்ப்பு என்றார் வராத பதட்டத்தை வரவைத்து கொண்டு. ஒன்றும் இல்லை, எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்ததும் பைக் இடிச்சிடுச்சு என்ற ராகவன் அக்கா என்றபடி வந்த தாரிகாவிடம் வேணாம் என்பது போல தலையசைத்தார். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா என்றார் சம்யுக்தாவிடம். சம்யுக்தா கால்கள் நடுங்க உள்ளே சென்றாள். அகல்யா அன்று இரவு வரை மகளுடன் இருந்து உணவு உண்டுவிட்டு பிறகே சென்றார். தாரிகாவும் வர்ஷாவும் பேசிக்கொண்டே அனைத்து தோசைகளையும் சுட்டுக்கொண்டு அனைத்து வேலைகளையும் முடித்தனர். வர்ஷா அகல்யா போல கிடையாது. அனைவருக்கும் பழகுவதற்கு இனிமையானவள். அனைவருக்குமே வர்ஷாவை பிடிக்கும். இருவரும் சாப்பிட்டு முடித்து வந்ததும் டிவி பார்த்து கொண்டிருந்த மகளிடம் வந்த ராகவன், தாரிகா, சாப்பிட்டு போய் நேரமா தூங்கு என்றார். அப்பா, மணி 8 தானே ஆகுது என்று சினுங்கியவளை முறைத்தார் ராகவன். உடனே அந்த முறைப்புக்கு பயந்து எழுந்து சென்று உணவு உண்டுவிட்டு தூங்கச் சென்று விட்டாள் தாரிகா. அதுவரை மனதை அடக்கி கொண்டு இருந்தவர் வேகமாக எழுந்து சம்யுக்தாவின் அறைக்கு சென்றார். அங்கே கவிழ்ந்து படுத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள் சம்யுக்தா. தன்னிடம் சொல்லாமல் நண்பர்களுடன் எங்கேயாவது சென்று இருப்பாள். அங்கே அடிபட்டிருக்கும், இல்லையெனில் ஏதாவது சின்ன பிரச்சனையில் மாட்டியிருப்பாள். யார் முன்பும் விசாரித்து அவளை காட்சி பொருளாக ஆக்க வேண்டாம் என நினைத்து அவளுக்கு தனிமை கொடுத்தார். ஆனால் அவள் இப்படி அழுவது அவரின் மனதை பிசைந்தது. உடனே வேகமாக சம்யுக்தாவை தூக்கியவர் தனது நெஞ்சில் போட்டுக்கொண்டு, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி அலற என்றார் தவிப்புடன். அப்பா என கொஞ்ச நேரம் கதறியவள் நடந்த அனைத்தையும் அவரிடம் கொட்டி அழுதாள். ராகவனுக்கு அதிர்ச்சி. கல்லூரியும் சரி வீடும் சரி நடக்கும் தொலைவுதானே என்றுதானே அவளை தைரியமாக அனுப்பினார். ஆனால் இவ்வளவுதான் பெண்களுக்கு பாதுகாப்பா என துடித்தவர் நல்ல வேளையாக சம்யுக்தா எதையும் மறைக்காமல் தன்னிடம் சொல்லிவிட்டாள் என நினைத்து கொண்டார். அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க நினைத்தார். எப்படியும் தன் சொந்த இருப்பிடத்திற்கு சம்யுக்தாவை தூக்கி சென்றிருக்க வாய்ப்பில்லை என யோசித்தவர் இந்த நேரத்தில் இந்த மனநிலையில் சம்யுக்தாவை கூட்டிக் கொண்டு அலைவது நல்லதில்லை என முடிவெடுத்தார். ஒருவேளை நாளை அவன் சொல்வது போல் வந்தால் அவனை பற்றி முழுமையாக அறிந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க எண்ணினார். இல்லையெனில் அவனை பற்றி துருவி துருவி கேட்கப்படும் கேள்விகளிலேயே சம்யுக்தா துவண்டு போய் விடுவாள் என வேதனையுடன் நெற்றியை நீவிக்கொண்டார். நாளைக்கு பொண்ணு கேட்க வரேன்னு சொன்னானா? வரட்டும், நீ எதுவும் நினச்சிக்காத. அவன் வந்தாலும் ரூமை விட்டு வெளியே வராத, நான் பார்த்துக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்.
அவர் கிளம்பிய பிறகும் அழுது கரைந்தாள் சம்யுக்தா. வர்மா, உங்களுக்கு என்னோட நிலைமை தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. வேணாம் வர்மா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணவே வேணாம் என மனதில் நினைத்து நினைத்து இரவையெல்லாம் அழுது தீர்த்தாள். அடுத்த நாள் காலை விடிந்தது. தந்தையின் முன் வந்து நின்றாள் சம்யுக்தா. அப்பா, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா என்றவளை பார்த்தவர் எதுவும் பேசாமல் தனது அலைபேசியை கொடுத்தார். அதில் வர்மாவின் எண்ணை அழுத்தி 4-5 முறை அழைத்து பார்த்தாள். அப்பொழுதுதான் சம்யுக்தாவிற்கு நினைவு வந்தது, தன்னிடம் அவனுடைய அமெரிக்க எண் இல்லை என்பது. பலமுறை வேறு வேறு நாடுகளுக்கு செல்லும்போது வர்மா தனது அலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறான். அப்பொழுது எல்லாம் அவள் தந்தைக்கு பயந்து பேசவே மாட்டாள். கல்லூரியிலும் அலைபேசிக்கு அனுமதி இல்லை என்பதால் யாரிடமும் வாங்கி பேச முடிவதும் இல்லை. அதன் பிறகு அவனிடம் அலைபேசி எண் வேண்டாம் என தொடர்ந்து மறுத்துவிட்டாள். இப்பொழுது தனது மடத்தனம் அவளுக்கு பெரியதாக தோன்றியது. உடனே அலைபேசியை தந்தையிடமே கொடுத்துவிட்டு சோர்வுடன் சென்றவளையே கவலை தோய்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் ராகவன். ராகவனுக்கு அன்று வேலைக்கு செல்ல விருப்பமில்லை. விடுமுறை சொல்லிவிட்டு வீட்டில் இருந்தார். அவரை தேடி 9 மணிக்கே வந்தான் வினோதன். வாசலில் வந்து நின்ற உயர் ரக காரை பார்த்த அகல்யா ஆ என வாயை பிளந்தார். அதிலிருந்து இறங்கிய வினோதனின் தோரணையே அவரை வியப்பில் ஆழ்த்தியது. சிலர் இப்படித்தானே, விலை தோற்றம் மட்டுமே அவர்களுக்கு போதும். அவன் ராகவன் வீட்டினுள் நுழைந்ததும் அவன் பின்னாலேயே சென்றார் அகல்யா. ராகவன் முன்னாடி ஹாலில் அமர்ந்து பின்பக்கமாக சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு இருந்தார். சார் என்றான் வினோதன். நீங்க என்றார் ராகவன். சார், உட்கார்ந்து பேசலாமா என்று கேட்டவனின் தோரணையில் இப்பொழுது புரிந்தது ராகவனுக்கு. இவனை பற்றிதான் மகள் சொல்லியிருக்கிறாள் என புரிந்தபோதும் கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக இருந்தார். அட என்ன தம்பி, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காருங்க என்று கூறினார் முகமெல்லாம் பல்லாக அகல்யா. அவரின் அந்த உபசரிப்பில் அமர்ந்தவன் அப்பொழுது யார் புதுசான்னு யோசித்தபடி வந்து நின்ற தாரிகாவை ரசனையுடன் பார்த்தான். அவனின் அந்த பார்வையை பார்த்த ராகவனுக்கு உள்ளுக்குள் கோபம் கனன்றது. இருந்தாலும் அவனை கோபத்தில் கை நழுவ விட மனம் இல்லாமல் சொல்லுங்க என்றார் வரவழைத்து கொண்ட பொறுமையுடன். சார், நீங்க எங்க டியூட்டிக்கு கிளம்பிடுவீங்களோன்னு வேக வேகமா வந்தேன். நான் சுத்தி வளைச்சி பேச விரும்பல. உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சு இருக்கு. ஒரு சில டைம் காலேஜ் போயிட்டு வரும்போது பார்த்துருக்கேன். எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லை. அதான் நானே கேட்டு வந்திருக்கேன் என்றான். அவனையே பார்த்திருந்த ராகவன், உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி மேற்கொண்டு பேசுறது என்றார் கேள்வியாக. இதுதான் சார் என் விசிட்டிங் கார்டு, விசாரிச்சுட்டு சொல்லுங்க என்று கூறியவன் தனது கார்டை எடுத்து கொடுத்து விட்டு சென்று விட்டான். தாரிகா தான் சிலை என நின்று விட்டாள். என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் அக்காவுக்கு தெரியுமா? வர்மா மாமா வேற இவர் மேல உயிரையே வச்சிருக்காரு என பதறியவள் அப்பொழுதுதான் சம்யுக்தா அங்கு இல்லாததை கவனித்து அவள் அறைக்கு சென்றாள். அங்கே சம்யுக்தா எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தாள். அக்கா அக்கா என அவளை உலுக்கி அழைத்தாள் தாரிகா. அவளிடம் மாற்றம் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறாள் என நினைத்து கொண்டே வெளியில் வந்தாள் தாரிகா. அப்பொழுது அவளின் அத்தை அகல்யா ராகவுடன் பேசிக்கொண்டு இருந்தது கேட்டது. என்ன அண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த தம்பி பார்க்க எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். பேசி முடிச்சிருக்கலாம்ல. இதே நம்ம வர்ஷாவுக்கு இந்த இடம் வந்திருந்தா உடனே பேசி முடிச்சிருப்பேன் என்றார் ஆதங்கமாக. அவரை எரித்து விடுவது போல் பார்த்தார் ராகவன். அதில் அமைதியானவராய், எனக்கென்ன, நல்லது நினைச்சு சொன்னேன் என்றபடி அங்கிருந்து அகன்று விட்டார். அவர் கிளம்பி அடுத்த 5வது நிமிடத்தில் கிளம்பி வந்தார் ராகவன். தாரிகா என உள்நோக்கி குரல் கொடுத்தார். சொல்லுங்கப்பா என்றபடி வந்து நின்றாள் தாரிகா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அக்காவை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொன்னவர் கிளம்பி வெளியே வந்தார். வேகமாக தனது பைக்கை ஸ்டார்ட் செய்தவர் நேராக காவல் நிலையம் நோக்கி சென்றார். அங்கே உள்ளே வந்தவர் நேராக ஆய்வாளர் முன் நின்றார். என்ன ராகவா, இன்னைக்கு லீவ் தானே, அப்புறம் இங்க வந்திருக்கீங்க என்றார் வியப்பாக ஆய்வாளர். அவரிடம் சார், நீங்க தான் உதவி செய்யணும் என்றவர் நடந்த அனைத்தையும் கூறினார். நடந்த அனைத்தையும் கேட்ட அந்த காவல் ஆய்வாளர், ஒரு நிமிஷம் இருங்க ராகவன் என்று விட்டு உள்ளே சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பி வந்து ராகவனின் முகத்தையே பார்த்தார். பிறகு ஒரு வெள்ளை காகிதத்தை நீட்டி, இதில் உங்க கம்ப்ளைண்ட்டை எழுதுங்க. முதல்ல போய் விசாரிப்போம். அவர் கொஞ்சம் பெரிய இடம். அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆகிட போகுது. முதல்ல போய் அவர்கிட்டையும் பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு செஞ்சிடலாம் என்றார் காவல் ஆய்வாளர்.
அதை கேட்ட ராகவன் விரக்தியாக சிரித்து கொண்டார். அவருக்கு புரிந்துவிட்டது. இந்த ஸ்டேஷனில் தானே அவரும் பணிபுரிகிறார். எஃப்ஐஆர் ஏதும் போடாமல் வெறும் கம்ப்ளைண்டில் விசாரணையாக என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாதா என்ன? எதனால் இந்த பதில் வரும் என்று வேதனையுடன் சரி சார், நான் கிளம்புறேன் என்று சொன்னவரிடம் விசாரிக்க போகலான்னு சொன்னனே என்று கூறினார் காவல் ஆய்வாளர். அவரை பார்த்து பெருமூச்சு விட்டவர் வெளியே சென்ற பிறகு உடனே வினோதனுக்கு ஃபோன் செய்தார் அந்த ஆய்வாளர். சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் என்றார். நேராக வீட்டிற்கு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்தவரை ஒரு லாரி வந்து அடித்துச் சென்றது. அந்த இடத்திலேயே உயிரை விட்டு விட்டார் ராகவன். அதை கேள்விப்பட்ட அனைவரும் துடித்து விட்டனர். சம்யுக்தாக்கோ அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அடுத்தடுத்த நடந்த சம்பவங்களில் உயிரே தன்னை விட்டு சென்றுவிட்ட உணர்வு சம்யுக்தாவிற்கு. அனைவரும் அழுதே கரைந்தனர். அகல்யாவிற்கு தனது அண்ணனின் இறப்பு மரண இடியாகத்தான் இருந்தது. இதுவரை எந்த வேலைக்கும் சென்றதில்லை. இவர்கள் குழந்தைகளாக இருந்தபோதே அரைகுறையாகத்தான் அவர்களை பார்த்து கொள்வார். அதன் பின்பு சம்யுக்தா தாரியாவின் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகாக தங்களது வேலைகளை எல்லாம் ராகவன் தானே பார்த்து கொண்டார். வீட்டு வேலைகள் உட்பட குழந்தைகளை பார்த்து கொள்வது வரை அகல்யாவை தொந்தரவு செய்யவில்லை. ஏனெனில் அவரின் குணம் ராகவனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? ஆனாலும் 3 பிள்ளைகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி செய்தார். நல்ல பள்ளிகளில் படிக்க வைத்தார். 2 குடும்பங்கள் என அனைத்தும் தனித்தனியாக செய்ததில் அவர்களிடம் சேமிப்பு என ஒன்றுமில்லை. அகல்யாவிற்கு தான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதுவரை அண்ணனுடைய வருமானத்தில் சும்மா இருந்தே சாப்பிட்டவருக்கு 3 பெண் பிள்ளைகள் என ஒன்றாக சுமை அழுத்த அதிர்ந்து இருந்தார். எப்படி இனி வாழ்வது என தெரியவில்லை. இப்படியே 10 நாட்கள் சென்றிருக்கும். அன்று சம்யுக்தாவின் அறைக்கு அவளை தேடி சென்றாள் தாரிகா. எங்கோ பார்த்து கொண்டிருந்த அக்காவின் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்ததை கண்டவளுக்கு மனம் கனத்தது. அக்கா என தோளை தொட்டவளை திரும்பி பார்த்தாள் சம்யுக்தா. அக்கா, வர்ஷாவும் நானும் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகட்டுமா? ஆல்ரெடி எல்லா காலேஜ்லேயும் நிறைய அப்ளிகேஷன் போயிடுச்சு. இப்படியே போனால் நம்ம எந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சேர முடியாதுன்னு வர்ஷா சொன்னாள் என்றாள் தயக்கத்துடன். இந்த கவலையில் இவளது படிப்பு கெட வேண்டுமா? இப்பொழுது இருக்கும் நிலையில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலைனா என யோசித்தவள், சரி பார்த்து போயிட்டு வா, பணம் ஏதாவது வேணுமா என்றாள் தாரிகாவிடம். இல்லக்கா, நான் சேர்த்து வச்சதே இருக்கு என்று சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றவளை கவலையுடன் பார்த்தாள் சம்யுக்தா. இனி என்ன செய்வது, எப்படி தங்கையை வாழ வைப்பது என யோசித்தவளுக்கு வினோதன் என்ற ஒருவன் நினைவிலேயே இல்லை. தன் தந்தை இறந்த துக்கத்திலேயே கரைந்து கொண்டிருந்தவளை அப்படியே விட்டுவிடுவானா வினோதன்? தாரிகா வர்ஷாவுடன் கிளம்பி சென்ற சிறிது நேரத்திலேயே அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வினோதன். அவனை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்ட அகல்யா, வாங்க தம்பி என்றார் வெறுமையான குரலுடன். அவர் குரலில் இருந்த வெறுமைக்கான காரணம் வினோதனுக்கு நன்றாக புரிந்தது. ஏற்கனவே அவரை பற்றி நன்றாக விசாரித்து வைத்திருந்தான் வினோதன். உள்ளே வந்தவன், ராகவன் சார்கிட்ட பேசலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போனேன் ஆண்டி. அங்கதான் அவருக்கு இப்படி ஆகிச்சுன்னு சொன்னாங்க என்றான் சோகமாக. என்ன தம்பி பண்றது என்றார் அகல்யா கண்ணீருடன். உடனே தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து கட்டுக்கட்டாக பணக்கட்டுகளை எடுத்து அவர் முன் இருந்த மேஜையில் வைத்தான் வினோதன். 10 லட்சம் இருக்கு ஆண்டி என்றான் அந்த பணத்தை பார்த்து மலைத்து போய் நின்று இருந்தவரிடம். உடனே அவனை நிமிர்ந்து பார்த்தவர், ரொம்ப நன்றி தம்பி. 3 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டான நேரத்துல உதவி செஞ்சிருக்கிறீங்க என்று மனதில் மகிழ்ச்சி பூத்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு பேசினார். ஒருவர் பணம் கொடுத்தால் மட்டும் போதும் என வாங்கி வைத்து கொண்ட அகல்யாவை பார்க்கையில் அவனுக்கு பாதி திட்டம் நிறைவேறிய உணர்வு. இதைத்தானே அவனும் எதிர்பார்த்தான். இப்படி ஒருவர் தானே வினோதனுக்கும் வேண்டும். அவரை பார்த்த அவனும் சோகமாக பாசாங்கு செய்து கொண்டே, என்ன ஆன்டி பண்றது, எனக்கு சம்யுக்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க ஏன் கஷ்டப்படணும்? தாரிகா மட்டுமில்ல, வர்ஷாவும் எங்க வீட்டு பொண்ணாகிடுவா. நானே அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடுவேன். ஆமா, அவங்க 2 பேரும் எங்கே என்றான் எதுவும் தெரியாதது போல. அவங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட போயிருக்காங்க தம்பி என்றார் சோகமான முகத்துடன்.
அவங்க ஏன் அங்க போய் படிக்கணும் என்றவன் 2 பேரோட நேம் அட்ரஸ் மார்க்ஸ் சொல்லுங்க என்று கேட்டு அகல்யாவிடம் வாங்கினான். ஒரு ஃபோன் போட்டான். பிறகு சிறிது நேரம் பேசிவிட்டு, ஆன்ட்டி, நம்ம சம்யுக்தா படித்த காலேஜிலேயே சீட் கிடைச்சிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி தாரியாவுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் வர்ஷாவுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸும்னு அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேயே வாங்கிட்டேன். ஃபீஸும் பே பண்ணியாச்சு. நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க என்றான். அகல்யாவிற்கோ வியப்பு. அந்த கல்லூரியில் சம்யுக்தா நல்ல மதிப்பெண் எடுத்து இருந்தாலும் எத்தனை ரவுண்ட்களுக்கு பின் தேர்வானாள் என்று அகல்யாவிற்கு தெரியும். அது மட்டுமா, 6 மாதத்திற்கு ஒரு முறை சம்யுக்தாவிற்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவதற்காக ராகவன் எவ்வளவு கஷ்டப்படுவார் என அகல்யா பார்த்திருக்கிறார். ஆனால் இவன் என்னவென்றால் உட்கார்ந்த இடத்திலேயே அனைத்தையும் முடித்து விட்டானே. 10 லட்சத்தை தூக்கி கையில் கொடுக்கிறான். 2 பேருக்கு அவ்வளவு பெரிய தொகையை ஃபீஸ் கட்டுகிறான். வர்ஷாவிற்கு 17 வயதுதான் ஆகிறது. இல்லையெனில் எப்படியாவது வர்ஷாவிற்கு இவனை திருமணம் செய்து வைத்திருக்கலாம் என்று எல்லாம் யோசித்து கொண்டார். எல்லாம் இந்த சம்யுக்தாவிற்கு வந்த வாழ்வு என நினைத்தவர் தன்னை மீறி ஏக்க பெருமூச்சினை வெளியேற்றினார். என்ன ஆன்ட்டி என்றான் வினோதன். இல்ல தம்பி, நீங்க சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளவு செய்யறீங்க. ஆனா எங்க அண்ணா இறந்த உடனே எப்படி கல்யாணம் பண்றது? அதுவும் இல்லாம அவ என்ன நினைக்கிறான்னு தெரியலையே என்றார் தன் மனதை மறைத்து கொண்டு. அவருக்கு சம்யுக்தா பெரிய பணக்காரியாக வாழப்போகிறாள் என்ற பொறாமை இருந்தாலும் இவன் கொடுக்கும் பணத்தையும் விட மனமில்லை. என்னதான் சம்யுக்தா இப்பொழுது படித்து முடித்திருந்தாலும் எப்பொழுது அவள் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சென்று அனைவரையும் காப்பாற்றுவது? எனவே இருப்பதை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்தார் அகல்யா. கல்யாணத்துல விருப்பமானு நானே கேட்கட்டுமா ஆண்டி? ஒருவேளை அவளுக்கு மனசுல ஏதாவது நெருடல் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் போய் பேசிக்கட்டுமா ஆண்டி என்று கேட்டான் அகல்யாவிடம் பணிவாக. அவனை இப்பொழுது மிகவும் பிடித்தது அகல்யாவிற்கு. சரி தம்பி என்றார் வாயெல்லாம் பல்லாக. உடனே சம்யுக்தாவின் அறைக்கு சென்றான் வினோதன். ஏற்கனவே அவன் வந்ததை உணர்ந்த சம்யுக்தா தடுமாறி கொண்டு இருந்தாள். உள்ளே வந்தவனை பார்த்ததும் பயத்தில் அவளின் முகம் வெளிரியது. அதை பார்த்தவன், என்ன, என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சியா என்று வன்மத்துடன் கேட்டான். அவள் அமைதியாக இருக்கவும், உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம், ரெடியா இரு என்றான். ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்ட சம்யுக்தா, முடியாது, நான் செத்தாலும் நடக்காது என்றாள். நீ செத்தா நடக்காது, தாரிகா செத்தாலுமா என்றான். அவனை அதிர்ந்து பார்த்தவள் முன் தனது அலைபேசியை நீட்டினான். அதில் அவர் தந்தை சென்று கொண்டிருப்பதும் அவர் பின்னால் லாரி சென்று கொண்டிருப்பதும் சிறிது நேரத்திலேயே அவர் அடித்து தூக்கப்படுவதும் திரையில் வந்தது. அதை பார்த்த சம்யுக்தா கதறி அழ ஆரம்பித்தாள். அவளின் வாயை பொத்திய வினோதன், இப்போ உன் தங்கச்சியையும் இப்படிதான் ஃபாலோ பண்றேன் என்று கூறி தாரிகாவும் வர்ஷாவும் பேருந்தில் பயணம் செய்யும் ஒரு வீடியோவை காட்டினான். அவளை கொல்லையெல்லாம் மாட்டேன், அவளையும் உங்க அத்தை பொண்ணையும் கடத்தி வயசான பணக்காரங்களுக்கு வித்துடுவேன் என்றவன், நாளைக்கு நமக்கு கல்யாணம், சரியா? உங்க அத்தை கிட்ட பேசிட்டு போறேன். ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா உங்க அப்பா அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாரு. பட் நான் ஏற்கனவே உன்னை கடத்தி உன் கூட இருந்ததுக்கு கேஸ் வராம இருக்க 20 லட்சம் கொடுத்து இருந்தேன். அதான் கேஸ் ஆகல. அப்புறம் உங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டு அதுக்கு ஒரு 30 லட்சம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஏதாவது நீயும் செஞ்சன்னா உங்க வீட்டு 2 பொண்ணுங்களோட லைஃபுக்கு நான் பொறுப்பில்ல என்று விட்டு வெளியே சென்றான். சம்யுக்தாவிற்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இனி அவனை கண்டிப்பாக எதிர்க்க முடியாது என்றும் அவன் பலம் என்னவென்றும் மட்டும் சம்யுக்தாவிற்கு நன்றாக புரிந்தது. சம்யுக்தாவின் அறையில் இருந்து வெளியே வந்தவன் நேரடியாக அகல்யாவிடம் சென்று, ஆன்ட்டி, நான் சம்யுக்தா கிட்ட பேசிட்டேன், நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொன்னவனை அதிர்ச்சியாக பார்த்தார் அகல்யா. இன்னைக்கு கல்யாணத்துக்காக ஷாப்பிங் போகலாம். அங்க போய் சம்யுக்தாக்கும் அப்புறம் உங்க 3 பேருக்கும் நகை, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் என்றான். அவன் நகையை பற்றிய பேசிய பேச்சில் அதிர்ச்சியில் இருந்த அவரது முகம் மலர்ந்தது. அதற்காகத்தானே அவன் இப்படி பேசியதே. அதெல்லாம் சரி தம்பி, ஆனா எங்க அண்ணாவுக்கு 30வது நாள் காரியம் கூட செய்யல.
அதுக்குள்ள கல்யாணமானு எல்லாரும் கேட்டா என்ன பண்றது என்று கேட்டார். இந்த கேள்வியை தானே வினோதனும் எதிர்பார்த்தான். இதுதானே அவன் செய்து முடிக்க வேண்டிய வேலைக்கு ஆரம்ப புள்ளி. கண்டிப்பா கேட்பாங்க ஆண்டி. அப்படி கேட்டா நீங்க இப்படி சொல்லுங்க. நான் வந்து பொண்ணு கேட்டத எல்லாரும் பார்த்தாங்க. என்னை பத்தி விசாரிக்கணும்னு உங்க அண்ணா ராகவன் சொன்னதும் உங்களுக்கு தெரியும். என் அண்ணன் பார்த்த சம்பந்தம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு இருந்தது. அதனால தான் அவரோட ஆசைக்காக சீக்கிரம் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க என்றான் அசட்டையாக. அவனது பதிலில் அகல்யாவே ஒரு கணம் அசந்து விட்டார். இப்படி சொன்னால் யார் கேள்வி கேட்பார்கள்? சரி தம்பி, அப்படியே செஞ்சிடலாம் என்றார் மகிழ்ச்சியாக. சரி, சாயங்காலம் ரெடியா இருங்க, ஷாப்பிங் போகலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் வினோதன். உடனே சம்யுக்தாவின் அறைக்கு சென்ற அகல்யா, நாளைக்கே உனக்கு கல்யாணம் சம்யுக்தா. ஒரு கெட்டது நடந்த வீட்ல இன்னொரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. நீ கொடுத்து வச்சவ என்று சந்தோஷத்தில் குதித்தவரை வெறுப்புடன் பார்த்தாள் சம்யுக்தா. எப்படி தந்தை இறந்து 10 நாளில் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என தோன்றியது. அவளால் இனி என்ன செய்ய இயலும்? ஏற்கனவே தந்தையிடம் சொல்லி அவர் உயிரை பறிகொடுத்தது போதும் என அமைதியாக இருந்துவிட்டாள். வீட்டிற்கு வந்த தாரிகா, வர்ஷா இருவரிடமும் சொல்லி சந்தோஷப்பட்டார் அகல்யா. வர்ஷாவுக்கு மகிழ்ச்சிதான் என்றாலும் தாரிகாவிற்கு அவ்வளவு கோபம் வந்தது. எப்படி இவள் வர்மா மாமாவை ஏமாற்றலாம் என்று ஆத்திரமாக இருந்தது. நேராக சம்யுக்தாவிடம் சென்று கத்தினாள் தாரிகா. அக்கா, என்ன நடக்குது இங்க? வர்மா மாமா பாவம்கா, இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லு ப்ளீஸ் என்று கோபத்தில் ஆரம்பித்து அழுகையில் முடித்தாள் தாரிகா. சம்யுக்தாவிடம் அசைவே இல்லை. அவளிடம் எவ்வளவு பேசியும் எந்த மாறுதலும் இல்லை, எந்த எதிர்வினையும் இல்லை. சற்று கோபம் கொண்ட தாரிகா வெளியே வந்து அமர்ந்து விட்டாள். அவள் உம்மென்ற முகத்தை பார்த்த அகல்யாவிற்கு மனதில் பயப்பூச்சி பறக்க ஆரம்பித்தது. எங்கே இவள் சம்யுக்தாவிடம் இந்த திருமணம் வேண்டாம் என சொல்லிவிடுவாளோ என பயந்தார் அகல்யா. இருவரும் ஒட்டிக்கொண்டே இருப்பார்களே, இவள் ஏதாவது சொல்லி குட்டையை குழப்பி விட்டுட்டானா என்ன செய்வது என யோசித்தவர் மெல்ல தாரிகாவின் அருகில் சென்று அமர்ந்தார். என்ன தாரிகா, அக்கா கல்யாணத்துல அப்பா இல்லைன்னு கவலையா இருக்கா? எங்களுக்கும் அப்படிதாண்டா இருக்குது. என்ன பண்றது? எங்க அண்ணாவோட கடைசி ஆசை இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் இறந்து காரியம் கூட பண்ணாம அவசரமா இந்த கல்யாணம் நடத்த பார்க்கறதே அதனாலதான் என்றார் அகல்யா. சோகமாக அதை கேட்ட தாரிகாவுக்கு அதிர்ச்சி. ஒருவேளை அப்படியும் இருக்குமோ? ஏனெனில் சம்யுக்தாவின் அழகை பார்த்து இதுவரை எத்தனையோ வரன்கள் வந்தது. அப்பொழுது எல்லாம் பேசம் ஆரம்பிக்கும் முன்னே, இல்லை இப்பொழுதுக்கு கல்யாணம் பண்ற எண்ணம் இல்லை, படிச்சிட்டு இருக்கா என ஓரிரு வார்த்தைகளில் முடித்து விடுவார் ராகவன். முதன் முறையாக அமர வைத்து பொறுமையாக பேசியதும் சரி, விசாரிச்சுட்டு முடிவு சொல்றேன் என்று அனுப்பியதும் சரி வினோதனைதான். அதனால்தான் அன்று தாரிகா கூட இது கல்யாணம் வரை சென்று விடுமோ என பயந்தாள். ஒருவேளை அக்கா அப்பாவோட கடைசி ஆசைக்காக ஒத்துக்கிட்டாளா என்று நினைத்தவளுக்கு சம்யுக்தாவை நினைத்து இப்பொழுது பரிதாபமே வந்தது. ராகவன் என்றால் கூட அக்காளின் மனதை சொல்லி இருப்பாள் தாரிகா. ஆனால் எப்பொழுதும் சம்யுக்தாவை குறை சொல்லும் அகல்யாவிடம் அவள் அக்காவின் மனதை சொல்ல தோன்றவில்லை. அதுவும் சம்யுக்தாவின் மனதில் என்ன இருக்கிறது என்றும் தெரியவே இல்லை. எதை கேட்டாலும் பதில் பேசுவதே இல்லை. இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை, நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக இருந்துவிட்டாள் தாரிகா. வினோதன் மாலை பொழுதில் வந்து சேர்ந்தான். ஷாப்பிங் கூட்டி செல்கிறேன் என அழைத்து சென்றான். சம்யுக்தாவும் தாரிகாவும் அமைதியாக இருந்ததை பார்த்து வர்ஷாவும் அமைதியாக அமர்ந்து விட்டாள். அகல்யாதான் கடையை இரண்டாக்கினாள். சம்யுக்தாவிற்கு எடுத்த அளவிற்கே அகல்யாவிற்கும் வர்ஷாவிற்கும் எடுத்துக்கொண்டார். தாரிகா வேண்டவே வேண்டாம் என மறுத்துவிட்டாள். அவளின் நடவடிக்கைகளை பார்த்து வினோதனுக்கே தலை சுற்றிவிட்டது. என்ன இந்த அகல்யா இப்படி செய்கிறார் என்று கடுப்பாகியது வினோதனுக்கு. அடுத்த நாள் ரிஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் எளிமையாக நடைபெற்றது. திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் ஆரத்தி எடுத்து வரவேற்ற அகல்யா மணமேக்களுக்கான சம்பிரதாய முறைகளை செய்தார். வேண்டா வெறுப்பாக செய்து முடித்தாள் சம்யுக்தா. அனைவரும் ஹாலில் அமர்ந்து இருக்கும்போது, பேசாம தாரிகாவையும் உங்க கூடவே கூப்பிட்டுட்டு போயிடுங்க என்றார் அகல்யா. அவருக்கு தாரிகாவையும் அங்கிருந்து துரத்திவிட வேண்டும் என்ற எண்ணம்.
அதை கேட்ட வினோதனின் முகத்தில் வெற்றி புன்னகை. ஏன் இங்கேயே இருக்கட்டுமே என்றாள் சம்யுக்தா குரலில் நடுக்கத்துடன். இல்லம்மா, தாரிகா அப்பா அக்கா 2 பேரையும் உடனே பிரிஞ்சு இருக்கணுமா? அங்க வந்தா உனக்கு அவ ஆறுதல், அவளுக்கு நீ ஆறுதல்னு இருப்பீங்க இல்ல என்றவரை பார்க்கையில் இப்பொழுதுதான் அவரின் முழு எண்ணமும் புரிந்தது சம்யுக்தாவிற்கு. முகத்தை வெறுப்பாக திருப்பிக் கொண்டாள். எழுந்து அறைக்குள் சென்றவளுக்கு தனது தங்கையை தன்னியுடன் கூட்டிச் சென்று விடக்கூடாது என்ற எண்ணம் மட்டுமே முதன்மையாக இருந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே இருந்தவள் முன்பு தெய்வாதீனமாக தாரிகாவே வந்து நின்றாள். தாரிகாக்கு நேற்றிலிருந்து சம்யுக்தா சாப்பிடாதது மனதை வாட்டியது. மற்றவர்களைப் போல சம்யுக்தாவை பற்றி கவலைப்படாமல் தாரிகாவால் இருக்க முடியுமா? தன் அக்காவின் முன் வந்து நின்றவள், அக்கா, நீ நேத்துலந்து எதுவுமே சாப்பிடல என்றாள் கவலையாக. அவளின் அன்பில் கண்கள் கரித்து கொண்டு வந்தது சம்யுக்தாவிற்கு. வேண்டாம், இவளிடம் எதுவும் காட்டிக்கொள்ள வேண்டாம். தந்தையிடம் உண்மையை சொல்லி அவரை இழந்ததே போதும் என நினைத்த சம்யுக்தா, தாரிகா, நீ என் கூட வரக்கூடாது, யார் சொன்னாலும் சரியா என்றாள் கட்டளையிடும் குரலில். சம்யுக்தாவை நிமிர்ந்து பார்த்த தாரிகாவின் கண்களில் கண்ணீர். அத்தையும் தன்னை இங்கிருந்து வெளியே அனுப்புவதிலேயே குறியாக இருக்கிறார். இவளும் இப்படி பேசுகிறாள். தனக்கென்று யோசிக்காமல் இப்படி இருக்கிறார்களே என்ற கழிவிரக்கம் தோன்றியது தாரிகாக்கு. எதுவும் பேசாமல் சென்ற தாரிகாவிடம், நீ ஹாஸ்டலுக்கு போயிடு, ஆனா நான் வந்து உன்னை பார்க்கவே மாட்டேன் என்று எங்கோ பார்த்து கொண்டு சொன்னாள் சம்யுக்தா. சரி என்பது போல் தலையாட்டிவிட்டு செல்ல திரும்பிய தாரிகாவை இழுத்து அணைத்து கொண்டவள், சாரிடி ப்ளீஸ் என்றாள். இல்லக்கா, எதுவும் இல்ல, நீ அழுவாத என்றாள் கலங்கிய குரலுடன் தாரிகா. ஆனாலும் அழுது கொண்டே அவளை நிமிர்ந்து பார்த்த சம்யுக்தா, என்மேல் நீ ஒரு சத்தியம் பண்ணணும் என்றாள் தாரிகாவிடம். என்ன சத்தியம் என கேட்டாள் தாரிகா. உடனே அவள் கையினை எடுத்து தனது தலைமேல் வைத்தவள், நானே வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ எதுக்காகவும் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரக்கூடாது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அதே சமயம் படிப்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஹாஸ்டல்ல நீயாவே சேருறதுக்கு முடிவு எடுத்திருக்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் என்றாள் சம்யுக்தா. சம்யுக்தா ஏன் இப்படி சொல்கிறாள், நடந்து கொள்கிறாள் என தாரிகாவிற்கு புரியாவிட்டாலும் அவளின் கண்ணீர் தாரிகாவை எதுவும் சொல்லாமல் சத்தியம் செய்ய வைத்தது. நீ சொல்ற மாதிரியே செய்கிறேன். நான் காலேஜ் படிக்கிற இந்த 3 வருஷத்துல எப்போ நீ வந்து கூப்பிடுறியோ அப்போதான் நான் காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் வராண்டாவை கூட தாண்டி வெளியே வருவேன். போதுமா? இது உன்மேல சத்தியம் என்று சத்தியம் செய்தவுடன் அவளை அணைத்து கொண்டாள் சம்யுக்தா. அன்று இரவு சம்யுக்தாவின் வீட்டில்தான் சம்பிரதாயம் செய்ய வேண்டும் என சொல்லி அங்கேயே இருவரையும் தங்க வைத்து விட்டார் அகல்யா. அன்றைய இரவு வந்தது. பால் செம்புடன் உள்ளே வந்த சம்யுக்தாவிற்கு அங்கே வினோதனை கண்டதும் முகம் அருவருப்பில் சுருங்கியது. ஏ, என்ன பேபி அங்கேயே நின்னுட்ட என்று அவளை தோள் தொட்டு உள்ளே அழைத்து வந்தவன் கதவை தாளிட்டான். உள்ளே வந்தவன் அவளது கையை பிடித்து கட்டிலில் அமர வைக்க அவளது உடலோ வேண்டா வெறுப்பாக விரைத்தது. அவனோ அவளது சம்மதம் என்பதா முக்கியம் என்பது போல மேலும் மேலும் அவளுள் மூழ்கினான். வர்மா போன்ற ஒருவனை சுமந்திருந்த சம்யுக்தாவின் மனது அவனை புழுவை விட கேவலமாக எண்ணியது. அந்த நொடி சம்யுக்தா அவளுள் இறந்து போனாள். அடுத்த நாள் காலை அனைவருக்கும் எப்பொழுதும் போல விடிந்தாலும் சம்யுக்தாவிற்கு வேதனையாக விடிந்தது. இதெல்லாம் வாழ்வா என இருந்தது. அவள் எழுந்து குளித்து முடித்து சுடிதார் அணிந்து வர அவளை பார்த்த வினோதன், ஹே பேபி, என்ன இது, உனக்கு சாரிதான் நல்லா இருக்கும் என்று அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து கூறியவன் ஒரு சாரியை கொடுத்து அணிந்தே தீர வேண்டும் என கட்டாயம் செய்தான். அவள் வெறுப்புடன் குளியலறைக்கு சென்று சேலை அணிந்து வந்த பிறகே அறையை விட்டு வெளியேறினான். காலை உணவு முடிந்ததும் கிளம்பலாமா என கேட்டான் சம்யுக்தாவிடம். அவளும் என சொல்லிவிட்டு அவளது ஆடைகளை எடுத்து வைக்க சென்றாள். சிறிது நேரத்தில் தாரிகாவும் ஒரு பெட்டியுடன் ஒரு ஃபைலையும் தூக்கி கொண்டு அங்கே வந்தாள். தாரிகாவை யாரும் அழைக்கவில்லையே என கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்த அகல்யாவிற்கு அப்பாடா என இருந்தது. அட, தாரிகாவா, நானே உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன், கிளம்பிட்டியா என கேட்டான் வினோதன். இல்ல, நேத்தே காலேஜுக்கு வர சொன்னாங்கன்னு நீங்க சொன்னதா அத்தை சொன்னாங்க. நேத்து உங்களுக்கு கல்யாணம், அதுதான் இன்னைக்கு சேர்ந்துடலான்னு வரேன். என்னை அப்படியே ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறீங்களா என கேட்டாள் தாரிகா.
அவள் அப்படி கேட்டதில் வினோதனுக்கு அதிர்ச்சி. ஒருவேளை தாரிகாவிற்கு அனைத்துமே தெரிந்துவிட்டதா? தன்னுடைய உழைப்பு அனைத்தும் வீணா என்று அதிர்ந்தவன், ஏன் அங்க போகணும் தாரிகா, நம்ம வீட்டுக்கே வரலாம்ல என்றான். அதற்கு ஆதரிக்கும் விதமாக வர்ஷா, இல்லனா இங்கேயே என்று ஏதோ சொல்ல வர அவளது கையை பிடித்து தடுத்த அகல்யா, அவங்கதான் முடிவு செய்யணும், நீ குறுக்க பேசாத என்றார் கண்டிப்புடன். அவரை பார்த்த சம்யுக்தாவிற்கும் தாரிகாவிற்கும் அருவருப்பாக இருந்தது. தனியாக நின்றவளுக்கு ஆதரவு கொடுத்த தனது தந்தையின் வீட்டில் இருந்து கொண்டு தங்களை விரட்ட நினைக்கும் அவளின் புத்தியை பார்த்து அகல்யாவின் பக்கம் இருந்து வெறுப்புடன் வினோதனின் பக்கமாக தலையை திருப்பிய தாரிகா, இல்ல, நான் அங்க இருந்தா படிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இப்போ இருக்க மனநிலையில வீடு காலேஜ் அப்படின்னு அலைய விரும்பல என்றாள். அவளின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தான் வினோதன். அவளின் முகத்தில் கோபமோ வெறுப்போ எதுவும் இல்லை. உண்மை தெரிந்து இருந்தால் முகம் இவ்வளவு அமைதியாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே இவளுக்கு உண்மை தெரிய வாய்ப்பில்லை என நினைத்து பெருமூச்சு விட்டவன், சரி தாரிகா, உன் விருப்பம் என்றான். இன்னும் ஏன் மூணாவது மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசுற? மாமான்னு கூப்பிடலாம்ல என்று தொடர்ந்து கேட்டான். தாரிகாவை ரசனையாக பார்த்து கொண்டே கேட்டவனை என்ன செய்வது என்று தெரியாமல் முறைத்து கொண்டே நின்றிருந்தாள் சம்யுக்தா. ஆனால் வினோதன் இப்படி சொன்னதும் தாரிகாவிற்கு வர்மாவின் முகம் மனதில் வந்து போனது. அவனுடன் மாமா மாமா என பாசத்துடன் பேசிய நாட்கள் ஞாபகத்திற்கு வந்தது. அவனை வைத்திருந்த இடத்தில் திடீரென வினோதனை வைக்க முடியவில்லை. வினோதனை நிமிர்ந்து பார்த்த தாரிகா, திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அதான் இனிமே மாத்திக்க ட்ரை பண்றேன் என்று விட்டாள். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மூவரும் அகல்யாவிடமும் வர்ஷாவிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினர். வர்ஷாதான் அழுந்து கரைந்து விட்டாள். மற்ற இருவருக்கும் ஏனோ அழக்கூட தோன்றவில்லை. நேராக தாரிகாவின் கல்லூரிக்கு சென்றவர்கள் அங்கே அவளை ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு விடைபெற்றனர். கிளம்பும் முன் தாரிகாவின் கையை பிடித்து ஒரு அழுத்து அழுத்திவிட்டு கிளம்பினாள் சம்யுக்தா. அவள் கிளம்புவதையே பார்த்து கொண்டிருந்த தாரிகாவிற்கு சம்யுக்தாவின் நடவடிக்கைகள் எதுவும் புரியவில்லை. சலிப்பாக தலையை ஆட்டிவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு பெட்டியுடன் சென்றாள் தாரிகா. வினோதன் நேராக அவளை அவனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே வாட்ச்மேனிலிருந்து வேலை பார்ப்பவர்கள் முதல் கொண்டு அவளை ஏதோ வித்தியாசமாகவே பார்த்தனர். இதுதான் நம்ம வீடு என்று அவளிடம் சொன்னவன், அங்க இருக்கு பாரு, அதுதான் நம்ம பெட்ரூம் என அவளிடம் சொல்லிவிட்டு கண்ணடித்தான். அவனை நிமிர்ந்தும் பாராமல் அவன் காட்டிய அறைக்கு சென்றவள் பெட்டியை அங்கு வைத்தாள். பிறகு தாரிகாவை ஹாஸ்டலில் சேர்க்க சென்றதில் இருந்து பதட்டத்தில் தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்தாள். கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் பரவாயில்லை என தோன்ற சமையல் அறை பக்கம் சென்றாள். அங்கே அடுப்படியில் இரு வேலைக்கார பெண்கள் பேசுவது கேட்டது. ஏன் மயிலு, இந்த வினோதன் ஐயா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களதான் இதுவரைக்கும் மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்து வேலை படியும்போது விப்பாரு. இந்த பொண்ணை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியுதே, இப்ப கல்யாணம் ஆன பொண்ணுங்களையும் பொண்ணு கிடைக்கலன்னு விற்க ஆரம்பிச்சிட்டாரா என ஒரு பெண் கேட்க, பொண்ணு பாத்தியா, ரொம்ப அழகா இருக்கு, அதனால கூட அவர் கூட்டிட்டு வந்திருக்கலாம். நமக்கு எதுக்கு அது? இதெல்லாம் கண்டுக்காம இருக்கத்தானே நமக்கு இங்க இவ்வளோ சம்பளம். அமைதியா உன் வேலையை பாரு என்றாள் இன்னொரு பெண். அதை கேட்ட சம்யுக்தாவிற்கு உலகமே இருண்டுவிட்ட உணர்வு. வினோதனை பற்றி அவள் ஒன்றும் நல்ல விதமாக நினைக்கவில்லைதான். ஆனால் அவன் இவ்வளவு மோசமானவனா? அவன் தனது தங்கையை மற்றும் வர்ஷிதாவை கடத்தி பணக்கார கிழவனுக்கு வித்துடுவேன் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. அதனால்தான் அந்த வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து எளிமையாக வந்ததா? சீ என அவளையும் மீறி அருவருப்புடன் சொல்லிக் கொண்டாள். அவளால் அப்பொழுது தாரிகாவிற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தாமல் சாகக்கூட முடியாதே. தான் செத்து தனது தங்கையை ஏதாவது செய்து விடுவானோ, இல்லை தன்னையே ஏதாவது செய்ய போகிறானோ என பயமாக இருந்தது சம்யுக்தாவிற்கு. அப்பொழுது வர்மா மட்டும்தான் அவளின் மனதிற்குள் வந்தான். வர்மா, ப்ளீஸ் வர்மா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்களேன் என மனம் கதறியது அவனிடம். சரியாக தனது அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு சென்னையில் வந்து இறங்கினான் வர்மா. வர்மாவும் பிரகாஷும் வந்து சென்னையில் இறங்கி ஏர்போர்ட்டில் அனைத்து ஃபார்மாலிட்டிஸையும் முடித்தனர்.
வர்மாவிற்கு அவனின் கடல் நீல நிறக் கண்ணழகியை பார்க்க வேண்டும் என இதயம் துடித்தது. டேய் பிரகாஷ், என் சம்யுக்குட்டிய பார்க்கணும்டா என்று கூறினான் வெளியே வந்ததும் காரில் ஏறிக்கொண்டே வர்மா. யப்பா சாமி, போய் தாராளமா பாருடா. மனசாட்சியே இல்லாம இவ்வளோ பெரிய டீலிங்க டே அண்ட் நைட் வேலை செஞ்சு 1 மாசத்துல முடிக்க வேண்டியதை 20 நாள்ல முடிச்சு நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம சாக அடிச்சதே உன் சம்யுக்குட்டிய பார்க்கதானே. அதை முதல்ல செய் என்று காரில் ஏறி அமர்ந்துவிட்டு தலையில் அடித்து புலம்பிக் கொண்டான் பிரகாஷ். கார் ஜெட் வேகத்தில் பறந்து சம்யுக்தாவின் வீட்டின் முன் வந்து நின்றது. அப்பப்போ சம்யுக்தாவின் அத்தை மற்றும் வர்ஷாதான் வெளியில் வந்தனர். வேறு யாரையும் காணவில்லை. ஏமாற்றமாக இருந்தது வர்மாவிற்கு. என்னடா இது, காலேஜ் இருந்திருந்தா அவளை ஈஸியா பார்த்துருக்கலாம், இப்ப ஒண்ணுமே முடியலையே என்று சிறு பிள்ளையாய் சினுங்கியவனை பார்க்கையில் சிரிப்பாக இருந்தது பிரகாஷிற்கு. இவனா அத்தனை தொழிலையும் இவ்வளவு ஆளுமையுடன் நடத்துபவன் என அந்த ஒரு நிமிடம் தோன்றியது பிரகாஷிற்கு. நீண்ட நேரமாக நின்று கொண்டே இருந்தான். டேய், உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இத்தனை நாள் தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்து இப்படி மணிக்கணக்கா நிக்கிறியே என புலம்பியவனிடம், விடுடா, என் மச்சினிச்சி பார்த்தா கூட அவங்க அக்காவை கூட்டி வந்துடுவா என சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே ஒருவர் காரின் கண்ணாடியை தட்டினார். என்ன என்று அவரிடம் எரிச்சலாக கேட்டான் வர்மா. அவனுக்கு சம்யுக்தாவை பார்க்க முடியவில்லையே என்ற எரிச்சல். அதை அவர் மீது காட்டிவிட்டான். எதுக்கு இங்க இவ்வளோ நேரமா நிக்கிறீங்க என்றார் அவனது எரிச்சலை பார்த்த கோபத்துடன். இல்ல அண்ணா, ராகவன் சார பார்க்க வந்தோம். அதான் அவர் வீடான்னு ஞாபகம் இல்ல. வீடு இதுவான்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டோம் என்றான் பிரகாஷ். அப்படி பேசியவனை வியப்பாக பார்த்தார் அந்த புதியவர். அவர்தான் இறந்து போய் 2 வாரம் ஆச்சே, அவரை எப்படி பார்க்க முடியும் என்றார் கேள்வியாக. அவரது பதிலில் அதிர்ந்த வர்மா காரை விட்டு இறங்க போக, வர்மா என்று தடுக்க வந்த பிரகாஷின் கையை தட்டிவிட்டு வேக வேகமாக உள்ளே நுழைந்தான் வர்மா. எங்கே பிரச்சனை ஆகிவிடுமோ என அவன் பின்னாலேயே ஓடி வந்தான் பிரகாஷ். அங்கு நடுஹாலில் ராகவனின் புகைப்படத்தில் மாலை மாட்டி வைக்கப்பட்டு இருந்தது. எவ்வளவு நல்ல மனிதர்! தனது காதலியின் தந்தையை 2 முறை வர்மா பார்த்திருக்கிறான். மிகவும் நல்லவர், நேர்மையானவர், பணத்திற்கு மயங்காதவர். அவரது புகைப்படத்தையே பார்த்து கொண்டு நின்றவர்கள் முன் வந்து நின்றார் அகல்யா. யாருப்பா நீங்க 2 பேரும் என்று கேட்டவரை பார்த்த பிரகாஷ், இவருக்கு என்ன ஆச்சு என கேட்டான். 15 நாளுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு தம்பி என்றார் அகல்யா. ஓ என கேட்ட பிரகாஷ், ஆமா, இவரோட பொண்ணுங்க சம்யுக்தாவும் தாரிகாவும் எங்கே என தொடர்ந்து கேட்டான். சம்யுக்தாக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தம்பி, 4 நாள் முன்னாடிதான் ஆச்சு என்ற பதிலில் எதற்கும் அடங்காத வர்மாவின் மனம் உடைந்து போனது. அடுத்து அகல்யாவே தொடர்ந்து, தாரிகாவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன்னு போயிட்டா என கூறினார். எந்த காலேஜில் படிக்கிறாங்க என கேட்டவனை சந்தேகமாக பார்த்தார். உடனே சுதாரித்த பிரகாஷ், இல்லம்மா, அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான் என்றவனை வாயெல்லாம் பல்லாக பார்த்தவர், அது எதுக்கு தம்பி, அவ கேஎஸ் காலேஜில் தான் படிக்கிறா. சம்யுக்தா படிச்சாலே அந்த காலேஜ் தான். எல்லா செலவையும் அவ அக்கா வீட்டுக்காரனே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நாங்க தான் எதுவும் இல்லாம இருக்கோம் என இழுத்தார். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் மூச்சடைப்பது போல இருக்க வேகமாக வெளியேறினான் வர்மா. சரிம்மா, நாங்க பார்த்துட்டு சொல்றோம் என அகல்யாவிடம் சொன்னவன் வேகமாக வர்மாவின் பின்னால் ஓடினான். இவ்வளவு நேரம் என்னமோ கொட்டி கொடுக்கற மாதிரியே பேசிட்டு எதுவும் தராம ஓடுதுங்க என முனகியவர் உள்ளே சென்று விட்டார். வெளியில் வந்து காரில் ஏறிய வர்மா கார் ஸ்டியரிங்கில் ஓங்கி ஓங்கி குத்திக்கொண்டு இருந்தான். அவனை தடுத்த பிரகாஷ், ப்ளீஸ் வர்மா, காம் டவுன் என்றான் கலங்கிய குரலுடன். எப்படி என்னால காமா இருக்க முடியும், நீயே சொல்லு என்று உடைந்த குரலுடன் பேசியவனை பார்க்கவே பாவமாக இருந்தது பிரகாஷிற்கு. 20 நாட்கள் இரவு பகல் வேலை செய்த போதும், ஏன் இவ்வளவு நேரம் பயணம் செய்தும் அவன் முகத்தில் வந்து இருக்காத சோர்வு இப்பொழுது மட்டும் ஏதோ 10 நாட்கள் காய்ச்சலில் விழுந்து இருந்தவனைப் போல சோர்வுடன் காட்டியது வர்மாவை. நான் சம்யுக்தாவை பார்க்கணும் என்றான் தீர்மானமான முடிவுடன். உடனே என்ன செய்வது என தெரியாமல் யோசித்த பிரகாஷ், வேணாம் மச்சான்,
அவளை ஒரு நிமிஷத்துல தேடி பிடிச்சிடலாம். ஆனா நீ அவளை பார்த்தா தாங்க மாட்ட. நாம ஃபர்ஸ்ட் போய் தாரிகாவை பார்க்கலாம் என்றான் வர்மாவிடம். அவன் அமைதியாகவே இருந்தான். உடனே அவனை அழைத்து கொண்டு KS காலேஜ் ஹாஸ்டலுக்கு சென்றான். அங்கே விசிட்டிங் ஹவர்ஸ் வர இன்னும் 15 நிமிடங்களே இருந்தது. அந்த 15 நிமிடத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக சென்றது வர்மாவிற்கு. 15 நிமிடம் சென்றதும் வேகமாக சென்று தாரிகாவை பார்க்கணும் என கேட்டான். நீங்க யாரு என கேட்ட வார்டனிடம், நான் பிரகாஷ், தாரிகாவோட அண்ணா. நீங்க வர்மாவும் பிரகாஷும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க என சொல்லிவிட்டான். சற்று நேரத்திலேயே வந்த தாரிகாவிற்கு வர்மாவின் கலைந்த தோற்றம் மனதை அழுத்தியது. மா என்று ஆரம்பித்துவிட்டு நிறுத்திவிட்டாள் தாரிகா. மாமா என அழைக்க வந்துவிட்டு நிறுத்திவிட்டாள் என புரிந்தது வர்மாவிற்கு. சொல்லுங்க என்றாள் பொதுப்படையாக. உங்க அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று நேரடியாக கேட்டான் பிரகாஷ். ஒரு நெடிய மூச்சை வெளியேற்றியவள், ஆமா அண்ணா, எங்க அப்பா எங்க அக்காக்காக பார்த்த வரன். அவருக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டாரு. அதனால அக்காவும் அப்பாவோட கடைசி ஆசை அப்படின்னு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்றாள் தாரிகா. யார என பிரகாஷ் இழுத்தபடி கேட்க, அண்ணா ப்ளீஸ், அவளுக்கு இதுதான் வாழ்க்கைன்னு முடிவாகிடுச்சு. தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று விட்டு வர்மாவை பார்த்து சாரி என முணுமுணுத்தவள் கிளம்பிவிட்டாள். வேகமாக அங்கிருந்து சென்றவன் நேராக பாருக்கு சென்றான். அதை பார்த்து பிரகாஷ் அதிர்ந்து விட்டான். ஏன் எனில் வர்மாவிற்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பிசினஸ் பார்ட்டிகளில் கூட நோ தேங்க்ஸ் என சொல்லி சிரித்தபடி நகர்ந்து விடுவான். இப்பொழுது இவன் இப்படி செய்வது பிரகாஷிற்கு வலித்தது. வர்மா சொன்னா கேளுடா என்றவனை முறைத்தவன் நினைவு இழக்கும் வரை குடித்தான். நடுநடுவே பிரகாஷ், சம்யு பத்தி டீட்டெயில்ஸ் எடுடா. ஏண்டா இதெல்லாம் ஒரு காரணமா என்னை விட்டு இன்னொருத்தன் கூட போக என புலம்பி தள்ளினான். அவ எங்க இருக்கான்னு இன்னும் 1 மணி நேரத்துல டீட்டெயில்ஸ் எடுடா. அவளை யாருக்கும் விட்டு தர முடியாது என திரும்ப திரும்ப சொன்னான் வர்மா. வர்மாவின் வீட்டிற்கு அவனை கஷ்டப்பட்டு கூட்டி வந்தான் பிரகாஷ். வர்மாவை பார்த்த அருள்மாறன் அதிர்ந்து விட்டார். மாரவர்மன் ஓடி வந்து என்னாச்சுடா என கேட்டான். அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிடா என்பதையே திரும்ப திரும்ப உளறிக்கொண்டு இருந்தான் வர்மா. அவன் புலம்புவதையும் தந்தை வேதனைப்படுவதையும் பார்த்தவன் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் கிளம்பிவிட்டான். அருள்மாறனோ உடைந்து போனார். நம்ம வர்மா நான் குடிக்கக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து வேணும்னே என் கூட பார்ட்டிக்கு வருவான். உனக்கே தெரியும்ல. ஆனா இப்ப இவனே இப்படி பண்றான். என்னாச்சு இவனுக்கு என்றார் தழுதழுத்த குரலில். சம்யுக்தாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அங்கிள் என்ற பிரகாஷின் வார்த்தையில் அதிர்ந்தார். அமெரிக்கா போகும்போதுதானே என்கிட்ட அந்த பொண்ணை பத்தி சொன்னான். நான் கூட திரும்பி வந்ததும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னனே, அதற்குள்ள என்ன ஆச்சு என்று கேட்டார் அருள்மாறன். பிரகாஷ் நடந்தது அனைத்தையும் கூறினான். அனைத்தையும் கேட்டவருக்கும் அதிர்ச்சிதான். இருந்தாலும் அமைதியாக இருந்தவர், சரி நீ கிளம்பு பிரகாஷ், நாளைக்கு வர்மா கிட்ட நான் பேசுறேன் என்றார். பிரகாஷ் கிளம்பிவிட்டான். எவ்வளவு நேரமாக தூக்கம் வராமல் தவித்த அருள்மாறன் விடியகாலை நேரத்தில்தான் ஹாலில் அப்படியே சாய்ந்தபடியே தூங்க ஆரம்பித்தார். அப்போது வர்மாவின் அறையில் ஏதோ உடையும் சத்தம் கேட்டது. வேக வேகமாக எழுந்து சென்றவர் வர்மா தனது அறையில் உள்ள பொருட்களையெல்லாம் உடைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவனை பார்த்து எதுவும் பேசாமல் தலையில் கை வைத்தபடி வந்து படுக்கையில் அமர்ந்து விட்டான் வர்மா. வர்மாவின் அருகில் வந்து அவனது தோளினை தொட்டார் அருள்மாறன். கலங்கிய கண்களுடன் தனது தந்தையை நிமிர்ந்து பார்த்தான். என்னப்பா என்று வர்மாவிடம் கேட்டார் அருள்மாறன். எனக்கு சம்யு வேணும்பா என்றான் கரகரத்த குரலுடன். நான் கேட்குற 2 கேள்விக்கு பதில் சொல்லு வர்மா என்றவர் அவனையே பார்த்திருக்க, கேளுங்கப்பா என்றான் வர்மா. அந்த பொண்ணு அவங்க அப்பா கடைசி ஆசைக்காக இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுதா என்று கேட்டார். அவளின் தந்தைக்காக எதுவும் செய்பவள் என வர்மாவிற்கு தெரியுமே. என்று மட்டும் சொன்னான் மௌனமாக. ஒரு பெரிய நெடுமூச்சை வெளியேற்றியவர், அந்த பொண்ணு தாரிகா ஏதாவது பொய் சொல்லியிருப்பான்னு தோணுதா என கேட்டார்.
தாரிகா கண்டிப்பாக அப்படி செய்திருக்க மாட்டாள் என வர்மாவிற்கு தெரியும். ஏனெனில் அவள் தனது அக்காவை தாயைப் போல அல்லவா பார்க்கிறாள். இல்லை என்றான் ஒற்றை சொல்லாக. அப்படின்னா இனி நீ சம்யுக்தா பத்தி எதுவும் யோசிக்க கூடாது, அவளை தேட முயற்சிக்க கூடாது. அப்படி ஏதாவது அப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் என முடிவாக சொல்லிவிட்டு சென்றவரையே வெறித்து பார்த்தான் வர்மா. தந்தை இவ்வாறு சொல்லிவிட இதற்கு மேல் சம்யுக்தாவை தேட வேண்டாம் என விட்டுவிட்டாலும் அவளை நினைக்காமல் வர்மாவால் இருக்க முடியவில்லை. போதை, சிகரெட் என தடமாறினான். அவனை யாராலும் பழையபடி மாற்ற முடியவில்லை. பிரகாசும் வர்மாவின் தந்தையும் எவ்வளவு கெஞ்சியும் மாறவில்லை. மாறவர்மனை பார்த்தால் மட்டும் குனிந்து கொண்டே சென்று விடுவான். அவனை பார்க்க கூட நிமிரமாட்டான். இவனது இந்த மாற்றம் அனைவரையும் கலவரப்படுத்தியது. இப்படியே 5 மாதங்கள் சென்றது. தொழிலையும் வர்மா பார்ப்பதில்லை. இவனை பற்றி யோசித்து யோசித்தே சரியாக சாப்பாடு, மாத்திரை, மருந்து என உண்ணாமல் அருள்மாறன் ஒரு நாள் மயங்கி சரிந்தார். அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினர். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். நெடுநேரம் கழித்து கண்முழித்த அருள்மாறனின் முன்பு கண்ணீருடன் நின்றிருந்தான் வர்மா. அவன் அருகிலேயே மாறவர்மனும் பிரகாசும் நின்று இருந்தனர். சைகையில் தனது மகனை பக்கத்தில் அழைத்தார் அருள்மாறன். என்னப்பா என்றபடி அருகில் வந்து அருள்மாறனின் கைகளை பிடித்து கொண்டவனை கெஞ்சலாக பார்த்தவர், இனிமே குடிக்க மாட்டேன், பழையபடி பிஸ்னஸ் பண்றேன்னு சத்தியம் பண்ணு என்று கூறிக்கொண்டே அவன் கைகளிலிருந்து கையை பிடித்து எடுத்தவர் அவன் முன் நீட்டினார். அவன் அவரையே பார்த்திருக்க சத்தியம் பண்ணு என மறுமுறை கேட்டவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. சத்தியமா பார்த்துக்கிறேன்பா பிஸ்னஸை, குடிக்கவும் மாட்டேன் என வேகமாக சத்தியம் செய்தான். அவரது நிலையை காண முடியாமல் உடனே அவர் முகத்தில் முறுவல் தோன்றியது. 2 வார மருத்துவமனை வாசத்திற்கு பிறகு வீடு வந்தார் அருள்மாறன். வர்மாவின் நிலையோ இப்படி இருக்க சம்யுக்தாவை வெளியில் கூட்டிச் செல்ல தினம் தினம் அழைத்து சோர்ந்து போனான் வினோதன். எங்கே தன்னை வெளியே கூட்டு சென்று தவறான ஆட்களுக்கு விற்றுவிடுவானோ என்று பயந்தவள் அவனுடன் வெளியே செல்ல முயலவே இல்லை. அவனை பார்த்தால் முகத்தை அருவருப்பாக காட்டுவதை கண்டவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. சிகரெட்டில் சூடு வைப்பது, மதுபாட்டிலை உடைத்து கையை கீறுவது என அவளை துன்புறுத்த ஆரம்பித்தான். சம்யுக்தாவின் தங்கையை வைத்து மிரட்டலாம் என்றாலோ அவள் எவ்வளவு பாசமாக பேசினாலும் விடுதியை விட்டு வெளியே வர மறுத்தாள். கோபத்தில் பணிய வைக்க 2 முறை சில கட்டணங்களை கட்டாமல் விட்டான். ஆனால் கார்டியன் என்ற இடத்தில் வினோதனின் பெயர் இருப்பதால் கல்லூரியில் இருந்தே இவனுக்கு அழைத்து விடுவார்கள். கட்ட முடியாது என்று சொன்னால் தனது செல்வாக்கு என்ன ஆகும் என நினைத்து கட்டி விடுவான். அதனால் எங்கேயும் சம்யுக்தாவை அழைத்து செல்ல முடியாமலேயே போனது. இப்படியே நாட்கள் செல்ல அன்றுதான் அந்த ஹோட்டலுக்கு சம்யுக்தாவை அழைத்து வந்திருந்தான் வினோதன். அனைத்தையும் சொல்லி முடித்தவன் கைகளில் ரத்தம் வழிய வேதனையுடன் வர்மாவை பார்த்தான். ஆத்திரத்தில் சிவந்திருந்த கண்களை ஒருமுறை ஆழ்ந்த மூடி திறந்தவன், நீ சொல்ற கதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா என்றான். அப்படி கேட்டவனை நடுங்கிக் கொண்டே பார்த்தான் வினோதன். தொடர்ந்த வர்மா, ராகவன் சார் விசாரிக்காம உனக்கு சம்யுக்தாவை கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தும் எப்படி நீ சம்யுக்தாவை கல்யாணம் பண்ண? எதனால ராகவன் சார் உன்னை சம்யுக்காக செலக்ட் பண்ணாருன்னு தாரிகா சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் நீ பேசுறத கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா நீ சம்யுக்தாவை மேரேஜ் பண்ண அவ அப்பாவை கொலை பண்ணி ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க இவ்வளவு கேம் ஆடணுமா? அதுக்கு அவளை கடத்தி மிரட்டியே மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் சம்யுக்தா வெளியே வரவே மாட்டான்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது கரெக்டா அன்னைக்கு மட்டும் எப்படி ஹோட்டலுக்கு கூட்டி வந்த என்றான் கண்களில் கூர்மையுடன். அவன் கேட்ட கேள்விகளில் சார் அது என தடுமாறினான் வினோதன். அவன் கத்தியை இன்னொரு கைகளில் குத்துவது போல கொண்டு செல்ல, சார் சார் சொல்லிடுறேன் எல்லாம் என்றான். பிறகு வினோதனே தொடர்ந்து, ராஜேஷ் சொல்லிதான் எல்லாம் செஞ்சேன். சம்யுக்தாவை ஒருத்தர் கூட சந்தேகப்படாத மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அவளை தப்பான தொழிலுக்கு இறக்கி விடணும்னு தான்
ராஜேஷ் என்கிட்ட சொல்லி இருந்தான். அதுவும் பொது இடத்திற்கு 2 பேரும் போகும்போது தானாவே வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பி வைக்கணும். நீயாவே யார்கிட்டயும் கேட்கக்கூடாது. அவங்களா தானா வந்தா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இருந்தான். அதுக்கு 1 கோடி கொடுத்தான். அதுக்கு மேலே ஸ்டேஷனுக்கு அப்புறம் சம்யுக்தா அத்தைக்கும்னு தனித்தனியா கொடுத்தான் என்றவனின் 1 கோடி என்ற வார்த்தையில் அதிர்ந்து போனான் பிரகாஷ். மச்சான் என திடுக்குடலுடன் வர்மாவை அழைத்தவனை கையை நீட்டி பேச வேணாம் என்பது போல தடுத்தவன் திரும்பி மீண்டும் வினோதனை பார்த்தான். அவன் பார்வையில் பேசத் தொடங்கினான் வினோதன். அதனால சம்யுக்தாவை மிரட்டி அரேஞ்ச் மேரேஜா பண்ணலான்னு நினைச்சோம். ஆனா அது அவ அப்பா காதுக்கு போயிடுச்சு. அதனால அவரை கொன்னுட்டு சம்யுக்தா அத்தைய பணத்தை காட்டி நாங்க எங்க பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா ராஜேஷ் சொன்ன மாதிரி அதுக்கு மேல என்னால எதையும் பண்ண முடியல. ராஜேஷ் வீட்டுக்கு யாரையும் கூட்டி வரக்கூடாதுன்னு சொன்னதால சம்யுக்தாவை வெளியே கூட்டி போக எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. தாரிகாவை வச்சும் மிரட்ட முடியல. தாரிகாவையும் போய் பார்த்து எவ்வளவோ பாசமா பேசினேன். ஆனா எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டா தாரிகா. சம்யுக்தா கிட்ட அவளோட போட்டோ காட்டி வெளியே லீக் பண்ணிடுவேன்னு சொன்னாலும் அவ அசரல. அப்போதான் ராஜேஷ் மறுபடியும் எனக்கு அன்னைக்கு கால் பண்ணி அந்த ஹோட்டல்ல டேபிள் புக் செஞ்சு இருக்கேன், கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டான். அவளை கட்டாயப்படுத்தியும் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா 1 வருஷத்துக்கு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ராஜேஷ் சொல்லியிருந்தான். கட்டாயப்படுத்தி கூட்டி போனாலும் அங்க வந்து அவ ஏதாவது எல்லார் முன்னாடியும் செஞ்சுட்டா என்ன பண்றது? ராஜேஷ் ரொம்ப பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றவன். எத்தனை பேரை கொன்னு இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளியே தெரிய மாட்டாங்க. ஆனா அவன் செய்யற வேலைக்கு எல்லாம் வெளியே தெரியதான் அவனுக்கு மவுசே. அதனால அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவன் ஏற்கனவே சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணி தப்பான தொழில்ல இறக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தான். ஆனா நான் அதை செய்யல. இப்போ அங்க கூட கூட்டிட்டு போகலனா என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து சம்யுக்தா முன்னாடி போய் நின்று அவ கையை கட்டி போட்டு வாயம் பிளாஸ்டரி போட்டு ஒட்டி தாரிகா ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி தாரிகா கிட்ட பேசினேன். உங்க அக்காக்கு தலையில அடிபட்டுருச்சு, நான் வரேன், அவளை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்க வரையான்னு சோகமா கேட்டேன். அப்போ அவளும் உடனே வரேன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி, காயம் எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன்னு போனை வச்சுட்டேன். அதை பார்த்து சம்யுக்தா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு ஈவினிங் வெளியே போறோம், ரெடியா இருன்னு சொன்னேன். அவளும் நான் தாரிகாவை ஏதும் செஞ்சிடக்கூடாதுன்ற பயத்துல அன்னைக்கு என் கூட வந்தா. என அனைத்தையும் மனப்பாடம் செய்ததை போல சொல்லிவிட்டான். எங்கே கத்தியை மற்றொரு கையிலும் இறக்கி விடுவானோ என்ற பயத்தில். அப்போ இது எல்லாம் ராஜேஷ் கேம் அப்படிதானே என்றான் வர்மா. ஆமா சார், நான் இந்த 6 மாசத்துல 1 கோடிக்கு மேலேயே சம்பாதிச்சிருப்பேன். மொத்தமா 1 கோடி தரேன் செய்யின்னு ஆசை காட்டி உங்ககிட்ட மாட்டி விட்டுட்டான் சார். அன்னைக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கவே கூடாது. யாரும் தேடி வராம நீயா தேடி போய் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ராஜேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தான். ஆனா நான் 6 மாசமா வேற எதுலையும் போக முடியாம எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் நீங்க அவளை ஆசையா பார்த்ததும் உங்களை தேடி வந்துட்டேன் என்றவனின் மற்றொரு கையிலும் கத்தியை இறக்கினான். அவன் ஆ என அலற, கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும் என்றவன் கைகளை தட்டினான். அவனுடைய 3 அடியாட்களும் அங்கு வந்தனர். இன்னும் அரை மணி நேரத்துல ராஜேஷ் இங்க வரணும் என்றான் அவர்களிடம். அவர்களில் ஒருவன், சார், அவரை சுத்தி எப்பவும் 10 பேர் இருப்பாங்க என கூறினார். இன்னொருவன், பெரிய லெவல்ல இருக்க யாராவது டீலிங் பத்தி பேசணும் அப்படின்னா நேர்ல வருவார் சார் என்றான். தென் பிரகாஷ், அப்படின்னா என் பேரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சம்யுக்தாவை இவ்வளோ டார்கெட் பண்ணவனுக்கு நான் அவளோட லவ்வர்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன பெரிய ஆளு, நம்ம ஸ்டீஃபனை இதில் இறங்க சொல்லு. இன்னும் அரை மணி நேரத்தில் என் முன்னாடி ராஜேஷ் இருக்கணும் என்றான் கோபமாக. எஸ் பாஸ் என நடுங்கிக் கொண்டே சொன்ன பிரகாஷ் உடனே ஸ்டீஃபனுக்கு அழைத்து அனைத்தையும் கூறினான்.
அடுத்த அரை மணி நேரத்திற்குள் வீடு புகுந்து அனைவரையும் சாய்த்து ராஜேஷை தூக்கியிருந்தான் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் வேறு யாரும் அல்ல, ஒரு காலத்தில் மிக பிரபலமான ரவுடியாக இருந்து என்கவுண்டர் வரை சென்றவன். அப்பொழுது ஸ்டீஃபன் மனைவியின் தாய் தோட்ட வேலைகளுக்கு வர்மாவின் வீட்டில் வேலை செய்தார். அவர் கெஞ்சி கேட்டதில் அதில் தலையிட அருள்மாறனுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அந்த பெண்ணின் மகளுக்கான போராட்டத்தைக் கண்டு நெகிழ்ந்த வர்மா, அப்பா, நம்ம அம்மா இருந்திருந்தாலும் எனக்கு ஒன்றுன்னா இப்படித்தானே துடிச்சு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என தந்தையிடம் வாதாடினான். அதனால் அருள்மாறன் பல வழிகளில் முயற்சி செய்து ஸ்டீஃபனுக்கு குறைந்த கால தண்டனையுடன் பொது மன்னிப்பு வாங்கி தந்தார். 17 வயதில் தனக்காக தந்தையிடம் பேசி தனக்கு மறுவாழ்வு கொடுத்த வர்மாவிற்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தான் ஸ்டீஃபன். என்ன கேட்டாலும் நீங்க திருந்தி இருக்கீங்க, இப்படியே இருங்க என்று சொல்லிவிடுவான் வர்மா. இன்று தானாகவே ஒரு உதவி கேட்டால் செய்யாமல் இருப்பானா? தனது பழைய படைகளை ஒன்று திரட்டி அனைவரையும் வீழ்த்தி ராஜேஷை கொண்டு வந்து விட்டான். ராஜேஷை நேராக தீக்கக்கும் பார்வை பார்த்த வர்மா, சொல்லு, ஏன் சம்யுக்தாவை கடத்தன என கேட்டான் கர்ஜனையுடன். அவன் எதுவும் பேசாமல் இருக்க, இதோ இங்க நிக்கிற உன் ஆளை கொன்னு அவனுக்கு யாரும் இல்லைங்கிறத பாயிண்டா வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்காம ட்ரெஸ் ஜுவல்ஸை வச்சே செத்துட்டான்னு சொல்ல வச்சிட்டோம். இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் இவன் செத்துட்டான், அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துடாத என்ற வர்மாவை அதிர்ந்து பார்த்தான் வினோதன். இவன் சொல்வதெல்லாம் உண்மையா? அனைத்துமே நடுங்கியது வினோதனுக்கு. ஆனால் ராஜேஷிடம் எந்த மாறுதலும் இல்லை. உடனே வர்மா ஸ்டீஃபனை பார்க்க, ஸ்டீஃபன் அவனது கையை முறுக்கிய முறுக்கில் அங்க இருந்த காடே அதிரும் வண்ணம் கத்திய ராஜேஷ், சொல்றேன் என கதறினான். பிறகு, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்களும் சம்யுக்தாவும் இருக்கிற போட்டோ இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்தது. நம்பர்லாம் வரல, பிரைவேட் நம்பர்னு தான் வந்துச்சு. அதுல நீங்க இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்கா போக போறதாவும் அதுக்குள்ள உங்களை கொல்லக்கூடாது, ஆனா கைகால் நடக்கவே முடியாதபடி உடைக்கணும்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கொல்லணும்னா கூட ஈஸியா செஞ்சிருக்கலாம், ஆனா கொல்லக்கூடாது, கைகாலை தான் உடைக்கணும்னு சொன்னதால டார்கெட் என்னோடது மிஸ் ஆயிடுச்சு. என்னால் 2-3 முறை அட்டன் பண்ணியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு நாள் நீங்கள் அமெரிக்கா கிளம்பி போயிட்டீங்க. அப்புறம் ஒரு நாள் அதே அனானமஸ் கால் வந்துச்சு. முட்டாள், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு திட்டனவன் அந்த பொண்ணை ஒரு தப்பான ஆளுக்கு அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் செஞ்சு வைக்கணும், யாருக்கும் எந்த டவுட்டும் வராத மாதிரி செஞ்சு முடின்னு சொன்னாங்க. அதான் அப்படியெல்லாம் செஞ்சேன். முதல்ல உங்கள் உயரத்தை பார்த்து உங்களை தொடணும்னு பயந்தேன். ஆனால் அந்த ஆள் எனக்கு வேலை கொடுத்த அப்பவே 3 கோடி என் வீட்டு வாசலில் வச்சுட்டான். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 கோடின்னு சொன்னான். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் 2 கோடி வீட்டு வாசலில் வச்சுட்டான். அப்போதான் எனக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தான், அந்த பொண்ணை தப்பான தொழிலில் இறக்கணும்னு. ஆனால் வினோதன் வீட்டில் வச்சு இதை செஞ்சா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பொது இடத்துல அவங்க அழகா பார்த்து தேடி வரவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வருஷத்துக்குள்ள அவளை எல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு மாறி இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதை நான் வினோதன் கிட்டையும் சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் என் கார் கண்ணாடியில ஒரு பேப்பர் ஒட்டி இருந்தது. அது ஒரு டைப் பண்ண லெட்டர். அதுல அந்த ஹோட்டலுக்கு இந்த டைம்ல வினோதனும் சம்யுக்தாவும் போகணும், அவங்களுக்கு இந்த டேபிள் புக் பண்ணி இருக்கு, இதை செஞ்சிட்டா இதுக்கு ஏத்த அளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதை நான் வினோதன் கிட்ட சொன்னேன். அடுத்த 2வது நாள் என் வீட்டு வாசல்ல அதை கரெக்டா செஞ்சு முடிச்சதும் 10 லட்சம் இருந்தது என்றான். இப்பொழுது இதையெல்லாம் கேட்ட வர்மாவிற்கு அப்படியொரு அதிர்ச்சி. தன்னை பழிவாங்கதான் தனது காதலி வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாளா? தன்னால் தான் தந்தையை இழந்து இவ்வளவு கஷ்டமும் அனுபவித்து இருக்கிறாளா என வலியில் மனம் சுருண்டது. ஆனால் பிரகாஷுக்கே இப்படி பணத்தை வாரி இறைத்து வர்மாவிற்கு ஏன் கொடுமை செய்ய வேண்டும் என நினைத்தார்கள் என குழப்பமாக இருந்தது. யார் அவன் என கேட்டான் வர்மா ஆவேசமாக. அவன் ஆவேசத்தை பார்த்த பயந்த ராஜேஷ், இல்ல, அவன் என் முன்னாடி வந்தது இல்ல என்றான். உன் வீட்டு வாசல்ல தானே பணம் வச்சிருக்கான், சிசிடிவி ஏது வச்சிருக்கியா வாசல்ல என்றான் பிரகாஷ். அதெல்லாம் வைக்கல என்றான் ராஜேஷ். எங்க தொழிலுக்கு அதெல்லாம் வச்சா நம்பி யாரும் வரமாட்டாங்க என்று கூறினான். அவர்களையே சிவகந்த முகத்துடன் பார்த்தவன், இவங்க 2 பேரும் எதுக்கும் இனி யூஸ் ஆக மாட்டாங்க,
இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கக்கூடாது. பணம் கூட யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது என்றான் ஸ்டீஃபனை பார்த்து. அவரும் அவர்கள் மீது ஆத்திரத்தில் இருந்ததால் சரி தம்பி என்றார் யோசிக்காமல். உடனே தனது அடியாட்கள் பக்கம் திரும்பியவன், அந்த அகல்யா நாளைக்கே போதைப்பொருள் கேஸ்ல உள்ள போகணும். அவங்க பொண்ணு வர்ஷாவை இதில் இழுக்க வேணாம். அந்த பொண்ணு காலேஜ் போனதும் அவளை மட்டும் மாட்டி விடுங்க என்றவன் பிரகாஷின் பக்கம் திரும்பி கிளம்பலாம் என்றான். ஏற்கனவே நடுக்கத்தில் இருந்த பிரகாஷ் ஓகே பாஸ் என சொன்னவன் வர்மாவிற்கு முன் சென்று காரை எடுத்தான். காரில் சாய்ந்து அமர்ந்திருந்த வர்மாவிற்கு மனம் பாறையாக கனத்தது. தன்னை கொல்வதை விட தன் மனதை பலவீனப்படுத்த ஒருவன் முயன்று இருக்கிறான். அதனால்தான் கை கால்களை இழக்க செய்ய வேண்டும். இல்லையெனில் தன்னுடைய சம்யுவை தன்னிடம் இருந்து பிரித்து இழிநிலையில் அவளை தள்ளி அதனால் தன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என நினைத்திருக்கிறான். நான் சம்யுக்தாவை கண்காணித்தால் எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்றே அவளை வீட்டில் வைத்து தவறாக வழிநடத்த முயற்சி செய்யவில்லை என புரிந்தது வர்மாவிற்கு. நல்ல வேளையாக சம்யு ஒரு கட்டத்தில் தன்னை மீட்டு கொண்டாள். இல்லையெனில் இந்த சமுதாயத்தின் பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள். அவள் எந்த நிலைக்கு சென்று இருந்தாலும் தான் அவளை விடப்போவதில்லை. ஆனால் அப்படி ஒரு இழிநிலைக்கு சென்று இருந்தால் அவளுக்கு என்ன ஆகியிருக்கும்? அவளது தந்தை இறப்புக்கும் அவளுடைய இந்த நிலைக்கும் காரணம் நான் தான் என தெரிந்தால் என்னை வெறுத்து விடுவாளோ என யோசித்து கொண்டே வந்தவனுக்கு அப்பொழுதுதான் ஒன்று தோன்றியது. அது என்ன? 1 வருட கணக்கு. சம்யுக்தாவை 1 வருஷத்துக்குள்ள ரொம்ப பாதிக்கப்படுத்தணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கான். எதுக்கு என யோசனையில் சுருங்கியது அவனது புருவங்கள். காரில் தன் யோசனையில் கண்மூடி அமர்ந்திருந்தவனை பார்க்கையில் இப்பொழுது பாவமாக இருந்தது பிரகாஷிற்கு. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவன் இப்படி ஒரு சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறானே என நொந்து போனான் பிரகாஷ். இதே நேரம் தனது நிலையை தாரிகாவிடம் சொல்லி அழுது கரைந்து ஓய்ந்து போய் அவளின் மடியிலேயே உறங்கிக் கொண்டு இருந்தாள் சம்யுக்தா. அதையெல்லாம் கேட்ட தாரிகாவிற்கு அதிர்ச்சி. தான் சிறு பெண்ணாகவே இருந்து விட்டோமோ? அன்று நாம் வர்மா மாமாவிடம் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் வினோதன் சாகும் வரை பொறுத்து இருக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே அக்காவை காப்பாற்றி வந்து இருப்பாரோ? அறையில் இருக்கவே மூச்சடைத்தது தாரிகாவிற்கு. சம்யுக்தாவின் தலையணைக்கு இடம் மாற்றியவள் மெல்ல நடந்து ஹாலிற்கு வந்தாள். சரியாக அதே நேரம் உள்ளே நுழைந்தான் வர்மா. தாரிகாவை பார்த்து எதுவும் பேசாமல் நின்றிருந்தான். தனது சம்யுக்குட்டியை பார்க்க ஆவல் பொங்கினாலும் ஏற்கனவே தன்னை பார்த்தாலே பிடிக்காமல் திரும்பிக் கொள்ளும் தாரிகா முன்னிலையில் என்ன செய்வது என தவித்தவனிடம், மாமா, அக்கா உள்ளேதான் தூங்கறா என்றாள் தாரிகா. அவனது தவிப்பை புரிந்து கொண்டு உடனே கண்கள் கலங்க அவளது தலையை பாசமாக தடவியவனுக்கு புரிந்தது சம்யுக்தா அனைத்தையும் தாரிகாவிடம் சொல்லிவிட்டாள் என. உடனே வேகமாக சம்யுக்தாவின் அறைக்குள் நுழைந்தான் வர்மா. அங்கே கண்களில் கண்ணீர் தடம் தெரிய தூங்கிக் கொண்டு இருந்தவளிடம் சென்றான். அவள் காதருகில் குனிந்து, சாரிடா, உன்னை இந்த நிலைக்கு தள்ளுனவனை கண்டுபிடிச்சி கொல்லாம விடமாட்டேன் என்றான் வன்மமாக. உடனே அவள் மூக்குடன் மூக்கு உரசியவன், உனக்கு இப்படி பண்ணா ரொம்ப பிடிக்குமில்ல சம்யுக்குட்டி என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு தாரிகாவிடம் வந்தான். சம்யுவை பார்த்துக்கோ தாரிகா என்றான். சரி என்பது போல் தலையாட்டினாள் தாரிகா. உடனே தனது தந்தை அறைக்கு சென்று அவர் நிம்மதியாக உறங்குவதை பார்த்தவன் தன் அறைக்கு சென்றான். குளித்து முடித்துவிட்டு படுக்கையில் வந்து விழுந்தவனுக்கு மனம் எல்லாம் வலியாக இருந்தது. எப்படியெல்லாம் இருந்தோம் சம்யுக்குட்டி என மனதில் அவளுடன் பேசியவன் எண்ணங்களில் அவர்களின் அழகான கடந்தகால காதல் நினைவுகள் வலம் வரத் தொடங்கியது.